ஆண்டுடைய உன்னதமான நாமம் உயர்வதாக. மீண்டும் நான் தொடர்ச்சியான சிந்தைகளை உங்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். சிலர் புதிதாக வந்திருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். தேவாவியானவர் நம்மோடு பேசுவார். யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாங்கள் தொடர்ச்சியாய் தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இப்பொழுது யோசேப்பு கண்ட சொப்பனங்கள் என்ற தலைப்பின் கீழ் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். அநேகரை இந்த வார்த்தைகள் பலப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இன்னும் புது பலனை தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு கொண்டு வருவதாக. ஹல்லேலூயா. கடந்த நாளில் நான் உங்களுக்கு சொன்னேன், யோசேப்பின் வாழ்விலே ஆண்டவர் கொடுத்த சொப்பனங்கள் தான் அவனை அரியணையிலே அமர வைத்து அவனை அரசாட்சி செய்ய வைத்தது. ஆனால் அதே நேரத்தில் அதே சொப்பனங்கள் தான் அவன் அறியாத படுகுழிக்குள்ளும் அவனை என்ன செய்துட்டு கொண்டு போய் தள்ளிற்று. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழைப்பை, ஆண்டவர் உங்களுக்கு சில கிருபைகளை, ஆண்டவர் உங்களுக்கு சில ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் வைக்கிற பொழுது அதற்கேற்ற விலைக்கிரயங்களையும் நீங்கள் கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஒரு 4 செய்திகளை நான் மறுபடியும் இந்த காலையில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்கு ஒரு கிருபையை கொடுக்கிற பொழுது, அல்லது தேவன் உங்கள் மேல் ஒரு அபிஷேகத்தை வைக்கிற பொழுது, அல்லது தேவன் உங்கள் மேல் ஒரு திட்டத்துக்கான, ஒரு சித்தத்திற்கான ஒரு சொப்பனத்தை உங்களுக்கு கொடுக்கிற பொழுது, நீங்கள் அதற்கு ஏற்றதான ஒரு விலைக்கிரயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து என்ன செய்து கொண்டிருக்கணும்னா கொடுத்து கொண்டே இருக்கணும். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எப்படி ஒரு மெழுகுவர்த்தியானது அது கொழுந்து விட்டு எரியும்படியாக அது தன்னைத்தானே அது உருக்கி கொள்ளுகிறதோ, அதே போலதான் நம் கர்த்தருக்காக எவ்வளவாய் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அவ்வளவாய் சில நேரங்களில் நம்மை நாமே நெருக்கத்துக்குள்ளாக்க வேண்டியது வரும். ஹல்லேலூயா. யோவானை குறித்து ஆண்டவர் எழுதுகிற பொழுது அவன் எழுந்து பிரகாசிக்கிற ஒளியாயிருந்தான். நமக்கு தெரியும், எந்த ஒரு விளக்கும் அது பிரகாசிக்கிற பொழுது தன்னை ஒரு வகையிலே உருக்கி கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால ஆண்டவருக்காக நம்ம நிற்கிற போது, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நம்ம வாழும்போது, ஒரு பக்கம் கர்த்தர் உங்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவார். ஆனால் மறுபக்கத்தில் சில நேரங்களில் அதுக்கான ஒரு விலைக்கிரயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வளவுமாய் சொல்லுகிறான், எங்களுடைய வெளியான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்யறதுன்னா அது 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 அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஒரு காரியம் எங்களுக்கு தெரிகிறது, எங்களுடைய உள்ளான மனுஷன்லையோ நாங்கள் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்திலே, அழிந்து போகிறதான பொன் அக்கினியினால் என்ன செய்யப்படுமாம்? சோதிக்கப்படும். ஆனால் அதை காட்டிலும் விலையேற பெற்றதா இருக்கிறதான நம்முடைய விசுவாசம் என்ன செய்யப்பட வேண்டுமாம்? சோதிக்கப்பட்டு இயேசு வெளிப்படும் போது அது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையுமாய் மாறும். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆகவே பல நேரங்களில் நம்ம ஆண்டவரோடு கூட நம்முடைய விசுவாச பயணத்தை நாம் துவங்குகிற நேரத்தில் அந்த விசுவாசமானது ஒவ்வொரு வேளைகளிலும் சோதிக்கப்பட்டே கொண்டே இருக்கும், புடமிடப்பட்டு கொண்டே இருக்கும். எப்படி ஒரு பொன் அக்கினியிலே சோதிக்கப்படுகிறதோ அதே போல சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் அது அந்த அக்கினியிலே இருந்து விலையேற பெற்றதாக திரும்பி வருகிறதை போல ஆண்டவர் ஒரு நாள் அல்லது ஒரு காலங்கள் வரும் பொழுது, தன் ஆதீனத்தில் வைத்த காலங்களில் வரும் பொழுது நாம் என்ன செய்யப்படுவோமாம்? அவரால் உண்டான புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் அடைந்தவர்களாய் நாம் எழும்பி திரும்பி வருவோம். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆரோன் எப்பொழுது ஊழியத்துக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அந்த நாள்ல இருந்தே பார்த்தீங்கன்னா ஆரோனுக்கு வந்திருக்கிறதான எதிர்ப்புகள் ஆமென் விசேஷமானதா இருந்துச்சு. ஆரோன் மேல வந்த அந்த எதிர்ப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அபிஷேகத்துக்கே எதிரான எதிர்ப்புகளாக இருந்துச்சு. மோசேயை ஆண்டவர் அழைக்கிற பொழுது அந்த ஊழிய அழைப்புல இருந்து கூட மோசேயினுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்துட்டீங்கன்னா துன்பம் நிறைந்ததாகவே இருந்திருக்கிறது. ஆமென்.
ஒரு பாடு நிறைந்த ஒரு வாழ்க்கை. மோசே அந்த ஊழியத்தை அவன் தெரிந்தெடுத்து கொள்ளுகிற பொழுது கூட எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் 25வது வசனத்தில் மோசே தன்னுடைய விசுவாச வாழ்க்கை குறித்து சொல்லுகிற பொழுது விதமாய் சொல்லுகிறார், அவன் எகிப்திலே அந்த அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் தனக்கு கிடைப்பதை உதறி தள்ளிவிட்டு அவன் கர்த்தரை தெரிந்து கொள்ளுகிற பொழுதே அவன் பாடுகளைத்தான் தெரிந்து கொண்டானாம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அவனுக்கு தெரியும் இந்த ஊழியம் பாடுள்ளதுதான். ஆமேன். இந்த ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை, இந்த அபிஷேகத்தினுள்ளே ஓடுகிற ஒரு ஓட்டத்தில் பாடுகள் உண்டு, ஆனால் அது மகிமையானது என்று எண்ணிதான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக பவுல் அந்த மன்னித்து கொள்ளுங்கள், மோசே அந்த ஊழியத்தை அவன் தெரிந்து கொண்டான். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். யோசேப்பினுடைய வாழ்க்கையில, தாவீதினுடைய வாழ்க்கையில, பவுலுடைய வாழ்க்கையில, பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நீங்க சரியா கவனிச்சு பார்ப்பீங்கன்னா அபிஷேகத்திற்கான ஒரு விலைக்கரையத்தை ஒவ்வொருவரும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், உண்மைதான். ஒரு உன்னத நோக்கத்திற்காக, ஒரு மகிமையான தரிசனத்துக்காக ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனால் அது ஒரே நிமிஷத்தில், ஒரே நேரத்தில் நீங்கள் அந்த இடத்துல வந்து நிற்க முடியாது. அதற்கு முன்பாக அந்த மகிமையின் அந்த நம்பிக்கையை நீங்கள் பார்க்கிற வரைக்கும் சில நேரங்களில் யோசேப்பை போல உங்களுடைய வாழ்வு கடந்து செல்லும். ஆனால் நீங்கள் தைரியமாக நம்பிக்கையோடு ஓடி வருவதற்கான கிருபைகளை ஆண்டோர் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. முதலாவது இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஒரு அபிஷேகத்துக்கு முன்னாடி ஒரு விலைக்கரையம் உண்டு. எத்தனை பேர் புரிந்திருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாவற்றையும் ஆண்டவர் சொப்பனத்தில் நம்ம கிட்ட காண்பிக்கணும்னு நீங்க என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. சொப்பனக்காரன் என்று சொல்லப்பட்ட யோசேப்புக்கு கூட 2 சொப்பனங்களை தான் என்ன செய்தாரு, காண்பித்தார். மற்ற எல்லா காரியத்தையும் சொப்பனங்களில் என்ன செய்யல, காண்பிக்கல. விளங்குறவங்க ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. அவன் ஒரு நாள் வரும் பொழுது அவன் ஒரு அரியணையிலே போய் உட்கார்ந்து சகலரை அரசாட்சி செய்வான் என்கிற ஒரு மகிமையான சொப்பனத்தை அவனுக்கு கொடுத்தார். ஆனால் அந்த சொப்பனத்தை அவன் வந்து அடைகிற வரைக்கும் அவன் சந்திக்கவிருக்கிற பாடுகள், அவன் சந்திக்க போகிற பிரச்சனைகள், அவன் நேரிட இருந்ததான அவனுடைய பாடுகள், இது எல்லாத்தையும் ஆண்டவர் அவன்கிட்ட காண்பிக்க இல்லைங்கிறத நீங்கள் ஒரு நாளும் என்ன செய்திடக்கூடாது, மறந்து போய்விடக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம் ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு காண்பிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. ஆண்டவர் எதை நமக்கு காண்பிக்க சித்தமா இருக்கிறாரோ அதை மட்டும்தான் காண்பிப்பார். எத்தனை பேர் புரிந்திருக்கிறீர்கள்? உபாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தின் 29வது வசனத்தை நீங்கள் வீடுகளிலே போகும்போது வாசித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, மறைவானவைகள் யாருக்குரியவைகள்? யாருக்குரியவைகள்? கர்த்தருக்குரியவைகள். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினால் அவர் கர்த்தராக இருக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு பரீட்சை பேப்பரை முன்னாடியே உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டு நாளைக்கு வந்து பரீட்சை எழுதுங்கன்னா அந்த பரீட்சை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசம் அப்படி சோதிக்கப்பட முடியாது. அப்போ பரீட்சைங்கிறது என்னன்னா அது திடீரென்று நடக்கும். அதில் எந்த ஒரு உங்களுக்கு அதுக்கான கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதை சந்திக்கிற பொழுதுதான் உங்களுடைய என்ன செய்யும், புகழ்ச்சி விளங்கும். அதே போலதான் ஆண்டவரின் சில காரியங்களை மறைத்து வைப்பார். பேதுருட்ட சொல்ற, இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் நீ என்ன செய்வாய். அது ஒரு காலம் வரும்பொழுது, நேரம் வரும்பொழுது கர்த்தர் அதை காண்பிப்பார், அதை நமக்கு உணர்த்தி கொடுப்பார். ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு காண்பிக்க வேண்டும் என்று நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நினைச்சிட்டு வாழக்கூடாது. விளங்குறவங்க ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. மூன்றாவது சிந்தையாய் நான் இப்படி சொல்லுகிறேன், ஆமென், சொப்பனங்களையே சார்ந்து ஒரு தேவனுடைய பிள்ளை வாழக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில 2 சொப்பனங்கள் தான் கொடுக்கப்பட்டுச்சு. 2 சொப்பனங்களைத்தான் அவன் பார்த்தான். ஆனால் அவன் சொப்பனக்காரன் என்று சொல்லுகிறான். ஆனால் நம்மளை யாரும் சொப்பனக்காரன் சொல்லாட்டாலும் நம்ம டெய்லி 2 சொப்பனங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். பிரைஸ் காட். சிலருக்கு கண்ணை மூடனாலே என்னவாதான் மாறிடுது, சொப்பனமா மாறி இருக்கு. இப்படி சொப்பனங்களையே நம்பி இருக்கிறவங்க, அப்படி நம்ம விசுவாச வாழ்க்கையில் நம்ம முன்னாடி போகக்கூடாது. ஆமென். எந்தாவது ஊழியக்காரங்களை பார்த்தா, பாஸ்டர் ஏதாவது தெரியுதா பார்த்தீங்கன்னா நல்ல ஊழியக்காரங்க உண்மையிலே வசனத்தை பேசணும்னு ஜோம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இவங்க ஏதாவது தெரியுதோ ஏதோ ஒன்று தெரியுதா இவங்களுக்கு சொன்னாதான் இவங்க சந்தோஷமா இருப்பாங்க போல இருக்குன்னு நினைச்சிட்டு அவங்களும் ஏதோ ஒன்று தெரிஞ்ச மாதிரி இவங்களுக்கு பேசி கடைசி இவங்களும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் விட்டு வெளியில போய் அவங்களும் ஆண்டவருடைய திட்டத்தை விட்டு வெளியில போறதுக்கு நீங்களும் நானும் ஒரு காரணமா மாறக்கூடாது. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம்.
2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் அன்னைக்கு வசனங்களை மட்டும்தான் சொல்லிட்டு போவேன். எல்லாம் வாசிக்கிறதுக்கு நமக்கு போதுமான நேரம் இல்லை. அதனால அப்படியே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பரலோகத்தின் தேவன் பரிசுத்த ஆவியானவர் காரியங்களை உங்களுக்கு புரிய விட்டும். 2 கொரிந்தியர் 5:6 சொல்கிறது, நாம் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல. எப்படி நடக்கிறவங்க? ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். விசுவாச வாழ்க்கை என்பது அது எப்படி தெரியுமா? கர்த்தருடைய வசனம் சொல்லுது ரோமர் 10:17, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கிறதின் மூலமாய் உங்களுக்குள்ளாக என்ன உண்டாகும்? விசுவாசம் எழும்பும். அப்படி உங்களுக்குள்ளான விசுவாசம் எழும்பி நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்வீங்க? வாழ ஆரம்பிப்பீங்க. ஆகவே நம்மை குறித்து ஆண்டவர் விரும்புகிறார், நாம் தரிசித்து வாழ்கிறவர்கள் அல்ல, நாம் விசுவாசித்து வாழ்கிறவர்கள். யோவான் 20:29 ஆண்டவர் பாருங்கள் தோமாவை பார்த்து சொன்ன ஒரு விசேஷித்த ஆலோசனை, தோமாவே நீ காண்கிறதினால் நம்புகிறாய். அங்கே தோமாவை பார்த்து சொல்கிறார், காண்கிறதை நம்புவதை பார்க்கலும் காணாமல் இருந்து விசுவாசிப்பதே பாக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாரோ ஒரு தரிசனத்தை பார்த்து, ஒரு சொப்பனத்தை பார்த்து, சிஸ்டர் உங்களை பிரித்து இப்படி பார்த்தேன், நீங்க இப்படி நடங்க அப்படின்னு கேட்டு அதுல நடக்கிறத விட, ஹல்லேலூயா, பரலோகத்தின் தேவனை விசுவாச கண்ணால பார்த்து, இன்னைக்கு சகோதரர் சொன்னார் பாருங்க, எங்களுடைய விசுவாச கண்கள்ல எங்கள் ஆண்டவரை பார்க்கிறோம் என்று. அப்படி ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக உந்தப்பட்டு விசுவாச வாழ்க்கைக்குள்ளாக வந்து ஆமென், விசுவாச கண்களிலே ஆண்டவரை பார்த்து அவரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்தருளுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. 3 காரியங்களை நீங்கள் இப்பொழுது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, அபிஷேகத்துக்கு ஒரு விலை கிரயத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 2வது காரியத்தை, எல்லா காரியத்தையும் ஆண்டவர் என்கிட்ட வந்து காண்பிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. 3வது காரியம், சொப்பனத்தையே நம்பி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஓட்டக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்கள். 4வது ஒன்றை சொல்லுகிறேன், யார் என்ன சொன்னாலும், எந்த சொப்பனங்களை நீங்கள் பார்த்தாலும் வேத வசனங்களின்படி அவைகளை நீங்கள் வரையறுக்க வேண்டும். ஆமென். தவளை ஒரு என்ன செய்யுமா, அது ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துல சாடும்போது ஒரு அதுக்கும் கண்ணு பார்வை கிடையாதான், அது ஒரு குத்து மதிப்பா என்ன செய்யுமா, குதிக்குமா, அப்படி சொல்லுவாங்க தவளை. அது கடைசி பார்த்தீங்கன்னா பாம்பு வாயில போய் அது தானா நினைச்சதுக்கிடும், சிக்கிக்கிடும். அது மாதிரி ஆவிக்குரிய பிள்ளைகள் குத்து மதிப்பா எல்லாம் நினைச்ச கூடாது, குதிக்க கூடாது. சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் நமக்கு திட்டமும் தீர்மானமான வழிகளை நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறது. ஆகவே வேதம் சொல்லுது, ஒரு வசனத்தை கூட்டுனா வாத, குறைச்சா உன்னை டிஸ்மிஸ், பேர ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட்டுருவேன். அதனால நம்ம விருப்பப்படி வாழ்றதுக்கு கர்த்தர் நம்மளை அனுமதிக்கல. ஆகவே யார் என்ன சொப்பனங்களை பார்த்து நமக்கு சொன்னாலும், ஒருவேளை நாமே சில சொப்பனங்களை பார்த்தாலும் அந்த சொப்பனங்களுக்கு நாமே ஒரு விளக்கங்களை கொடுத்துட்டு, வியாக்கியானங்களை கொடுத்துட்டு என்ன செய்திடக்கூடாது அப்படின்னா, சத்திய வசனத்தை விட்டு நீங்கள் தூரம் போகிறதுக்கு ஒரு நாளும் உங்களுக்கு இடம் அளிக்க கூடாது. எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். ஹல்லேலூயா. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இப்படி கேள்விப்பட்டேன். சபை பேர சொல்லலை, அருகாமையில் இருக்கிறதான ஒரு திருச்சபைகளில் ஒரு திருச்சபையில், நல்ல திருச்சபை தான், அப்படி ஒரு திருச்சபையில் பார்த்தீங்கன்னா ஒரு போதகர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். கடன் பாவம் அப்படிங்கிறத குறித்து பேசுகிறார். அவர் அந்த பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்பாக அந்த சபையிலே ஒரு சகோதரி கண்டதான ஒரு சொப்பனத்தை அன்னைக்கு சொல்லி, அந்த சொப்பனத்தில் இருந்து தான் பிரசங்கத்தை அவர் தொடங்கி இருக்கிறார். அந்த சொப்பனம் என்ன? ஆண்டவருடைய வருகை வந்து விட்டது. இந்த சகோதரியும் சபையுமாக என்ன செய்கிறார்கள்? ஆகாயத்துக்கு எடுக்கப்படுகிறார்கள். திடீர்னு பார்த்தீங்கன்னா பால்காரன் மணி அடிச்சுட்டு, அக்கா வாங்க வாங்க என் காசை கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு பால்காரன் என்ன செய்திருக்கிறான், கூப்பிட்டுருக்கான். இந்த சகோதரிக்கு என்ன செய்யணும்னு தெரியல. கடைசி பார்த்தீங்கன்னா அக்கா என் காசை கொடுத்துட்டு போன்னு சொன்னதுனால எல்லாரும் வானத்துக்கு எடுக்கப்பட்டுட்டாங்க. இந்த சகோதரி என்ன செய்துட்டாங்க, கீழே வந்து அந்த வருகையில தள்ளப்பட்டு போயிட்டாங்க. இதுதான் கண்ட சொப்பனம். இதனுடைய அடிப்படையில் அந்த ஊழியர் என்ன செய்திருக்கிறார், நீங்கள் கடன் வாங்குகிறவளா இருந்தீங்கன்னா நீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டீங்க, போக மாட்டீங்கிற அடிப்படையில் அன்றைக்கு பிரசங்கம் பண்ணப்பட்டதாக அந்த சகோதரி என்னிடத்துல வந்து, அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆமென் சகோதரி, மற்றொரு சகோதரி என்கிட்ட வந்து காரியங்களை எனக்கு தெரியப்படுத்தினாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நானும் கடந்த நாளில் யோசித்து பார்த்தேன், இந்தியாவினுடைய தற்போதைய கடன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.05 லட்சம் கோடி ரூபா நம்முடைய இந்திய தேசம் இப்பொழுது கடன்ல இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் அது? ஹல்லேலூயா. அந்த கடன் சுமையை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, அதாவது இந்தியாவில் உள்ள அந்த இந்தியாவிற்கு கடனுக்கும் இந்தியாவில் உள்ள அந்த ஜனத்தை எண்ணிக்கையும் அவங்க கம்பேர் பண்ணும்போது இப்பொழுது நாம் ஒவ்வொருவருமே 23.30 லட்சம் ரூபாய் ஒரு நபருடைய தலையில கடன் இருக்கு. எத்தனை பேருக்கு இது தெரியும்? ஆமென். இந்திய கடனை
இப்ப நம்ம தான் என்ன செய்யணும், நம்ம தானே இந்தியர்கள். அப்போ ஒவ்வொருவருக்குமே என்ன இருக்கு, ஒவ்வொருடைய தலையிலையும் 23.30 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. மோடி என்னைக்கு இந்த கடனை கெட்டி ஆண்டவர் எப்போ வந்து நம்மளை கூட்டிட்டு போறது யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அல்லேலூயா. அதுக்காக உடனே இன்னைக்கே போய் என்ன செய்துருங்க, கடன் வாங்கி நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க, ஆண்டவருடைய வருகை வந்தா கொடுக்காம போயிடலாம் அப்படின்னு பிரசங்கித்ததாக நீங்க ஒரு பிரசங்கத்தை உருவாக்கிட கூடாது. ஆனா நான் சொல்ல வர்ற விஷயத்தை புரிந்து கொள்ளணும். யாராவது ஒருத்தர் ஒரு 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 பிரசங்கத்தை பண்ணிட்டா, யாராவது ஒருத்தர் அதுக்கு ஒரு வசனத்தை காண்பிச்சிட்டாங்கன்னா உடனே என்ன செய்திடக்கூடாது, அதை கண்ணை மூடி அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு உடனே என்ன செய்திடக்கூடாது, ஆண்டவருடைய அன்பை விட்டு உங்களை தூரப்படுத்துகிற காரியத்தை நீங்க செய்யக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. வேதம் நமக்கு அருமையாய் சொல்லுகிறது, கடன் வாங்குவதை பார்க்கலாம் கடன் கொடுப்பது பாக்கியம். ஆமென். நீங்கள் கடன் வாங்குகிறவளா அல்ல, கடன் கொடுக்கிறவளா கர்த்தர் நம்மளை என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கிறார். ஆனால் சில நேரத்தில் நமக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கு, கடனுக்குள்ளேயே நம்ம மாறிடுறோம். ஆனால் பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருக்காக வாழ்ந்த உன்னதமான ஒரு தீர்க்கதரிசி கடனை வாங்கி வச்சுட்டு செத்து போயிட்டான். ஆமென். ஆனாலும் கர்த்தர் அந்த குடும்பத்தை கைவிட்டுட்டாரா என்ன? அந்த சகோதரி போய் சொல்றா, உங்களுடைய தீர்க்கதரிசி எவ்வளவு உண்மையா இருந்தா நமக்கு தெரியும், ஆனா கடன்காரங்க என் பிள்ளைகளை இப்ப எடுக்க வர்றாங்க. ஆனால் பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் அந்த குடும்பத்துக்கு இரக்கம் செய்து அவர்களை காப்பாற்றுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனால நம்ம நிறைய காரியங்களை நம்ம பார்க்கணும். நம்ம பஸ்ல ஒண்ணு ஏறுறோம், பஸ்ல ஏறும்போது ஏறின உடனே டிக்கெட் எடுத்துட்டா ஏற முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். ஒருவேளை பஸ் போற வழியில ஆண்டோட வருகை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப கண்டக்டரை கீழே இறக்கி முதல்ல எனக்கு டிக்கெட் கூட, அப்பதான் அந்த வண்டியில ஏறுவேன்னு சொல்லணும். நடக்குமா? இது நடைமுறைக்கு சாத்தியமா இருக்குமா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்ப அதனால ஒரு உபதேசத்தை நம்ம ஒரு என்னச்சக்கூட சொப்பனத்தில் இருந்து ஸ்தாபிக்க கூடாது. ஆகவே எந்த ஒரு வார்த்தையை யார் பிரசங்கம் பண்ணினாலும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் அதை நாம் உறுதி செய்ய வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். 119 சங்கீதத்தினுடைய 105வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமும் அது என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. 119 சங்கீதத்தினுடைய 30வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை, அதாவது உம்முடைய வசனங்களை என் கண் முன்பாக நான் நிறுத்துகிறேன். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். அதனால சொப்பனங்கள் என்பது, நீங்கள் மிக ஏற்கனவே சொப்பனம் என்றால் என்ன என்கிற காரியங்கள் எல்லாம் நான் கடந்து வந்து விட்டேன். ஆனால் இப்பொழுது சொப்பனத்தை குறித்து வரும்பொழுது 4 சிந்தைகள் உங்களுடைய மனதிலே என்ன செய்ய வேண்டும், எப்பொழுதும் இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்திருந்தால், அல்லது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருந்தால், அதற்காக நீங்கள் ஒரு விலை கரையத்தை வாழ்க்கையிலே கொடுத்தாக வேண்டும் என்பதை சொன்னேன். 2வது சொன்னேன், ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு சொப்பனத்திலே காண்பிக்கிறவராக இருக்க மாட்டார். 3வது சொன்னேன், தேவனுடைய பிள்ளைகள் சொப்பனத்தையே நம்பி தன்னுடைய காலங்களை நினைச்சு தரக்கூடாது, கழித்து விடக்கூடாது. 4வது சொன்னேன், நீங்கள் சொப்பனங்களை பார்த்தாலும் அல்லது உங்களுக்கு சில சொப்பனங்களை சொன்னாலும் ஆண்டவருடைய வசனத்தின்படி நீங்கள் சொப்பனங்களை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இத்தனை காரியங்களை புரிந்தவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ 2வது தலைப்புக்குள்ள நம்ம போக போறோம். சொப்பனங்கள் ஏன் வருகிறது? கடந்த நாளில் அதை உங்களுக்கு சற்று ஞாபகப்படுத்தினேன். இன்றைக்கு கொஞ்சம் அதை விளக்குகிறேன். சொப்பனங்கள் 4 விதமாய் மனுஷனுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். முதலாவது நான் சொல்லுவேன், அது தொல்லையினுடைய திரட்சினால் வருகிற சொப்பனம். பிரசங்கி 5:3 நம்ம பார்த்தோம். தொல்லை என்றால் வருத்தம். இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு? எப்படி மாறிச்சு? வருத்தம் நிறைஞ்சதா மாறிடுச்சு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏராளமான வருத்தம் உள்ள ஒரு வாழ்க்கையாக மனுஷ வாழ்க்கை மாறிடுச்சு. இதனால என்னாச்சு? இரவு தூங்கும் போது அவனுக்கு வருத்தம். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். ஹல்லேலூயா. பகல்லையும் அவனுக்கு வருத்தம், தூக்கத்திலையும் அவனுக்கு என்ன இல்லாம போயிருச்சு? தொல்லையினுடைய திரட்சினால் வருகிற சொப்பனங்கள். ஹல்லேலூயா. அதுக்கு காரணத்தை நான் கடந்த நாளில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். பிரசங்கி 7:9 சொல்லுகிறது, மனுஷனை கர்த்தர் உண்டாக்குகிற பொழுது என்ன செய்தாராம் தெரியுமா? அவனை செம்மையானவனாய் உண்டாக்கினான். ஆனா அவனோ என்ன செய்து விட்டான் தெரியுமா? அவன் என்ன செய்த, ஆண்டவரை விட்டு பல உபாய தந்திரங்களை தேடினது நிமித்தமாய் அவனுடைய வாழ்க்கை தொல்லை மிகுந்ததா மாறிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு நேர்த்தியாய் நம்மை உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆனா நம்ம பல ஆண்டவருடைய வழிகளை விட்டுட்டு பல உபாய தந்திரங்களை தேடிக்கிட்டது நிமித்தமாகத்தான் நான் சொல்லுவேன், தெய்வீக சமாதானத்தை இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாய் படிப்படியாக இழந்து தொல்லை மிகுந்த அந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஜியோ அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ஜியோ நெட்வொர்க் எல்லாருக்குமே ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவங்கவுங்க மற்ற நெட்வொர்க்ல இருந்தவங்க எல்லாம் மாறி எதுல வந்துட்டாங்க, ஏன்னா இவன் ஃப்ரீயா கொடுக்குறானே அப்படின்னு. அப்போ அந்த ஒரு ஆர்டிக்கல் ஒன்று
வந்துச்சு. நீங்க எத்தனை பேர் அதை பார்த்தீங்கன்னு தெரியல. பத்திரிக்கையில, பேப்பர்ல எல்லாம் அந்த ஆர்டிக்கல் வந்துச்சு. நீங்க படித்திருக்கலாம். என்ன அப்படின்னா, ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஒரு மிருக காட்சி சாலையை என்ன செய்தா உண்டாக்கிட்டு நிறைய மிருகங்களை அதுக்குள்ள கொண்டு வந்து வச்சு என்ன செய்துட்டான்னா, அந்த ஊருக்கே என்ன பண்ணா, நீங்க வாங்க இந்த ஜூவில் வாங்க, உங்களுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது, இலவசமா இது உங்களுக்கு நான் திறந்து தர்றேன், நீங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவன் 50 ரூபாய் ஃப்ரீயா கொடுக்குறானே ஜூ கட்டணத்திலிருந்து நினைச்சு எல்லாம் குடும்பம் கோத்திரமா எல்லாரும் என்ன பண்ணிட்டான், மிருக காட்சி சாலைக்குள்ள போயிட்டான். போன உடனே கதவை பூட்டிட்டு மிருகத்தை திறந்து விட்டுட்டு இனி நீ வெளியில போனோம்னா ஆளுக்கு 1 லட்சத்தை கட்டிட்டு போன்ட்டான். அவன் வீட்டில் போய் எல்லாத்தையும் அவன் பார்த்தீங்கன்னா அவன் சொத்து எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்து உயிர் கிடைச்சா போதும்டா அப்படின்னு நினைச்சு அந்த மிருக சாட்சியிலிருந்து தப்பிச்சு பொழைச்சு வந்தான். இதுதான் ஜியோ உங்களுக்கு செய்ய போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் நான் படித்தேன். இது என்னன்னா, ஒரு 50 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு, ஒரு இலவசத்துக்கு ஆசைப்பட்டு பார்த்தீங்கன்னா லட்சங்களை என்ன செய்துட்டான் மனுஷன் இழப்பதுக்கு போல. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிற மகிமையான வழிகளை நம்ம பல நேரத்தில் மறந்து சில சின்ன சின்ன உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டதனுடைய அந்த விளைவு என்ன ஆயிப்போச்சுன்னா, தொல்லை மிகுந்த வாழ்வாய் நம்முடைய வாழ்க்கை மாறி போய்விடுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீதியினுடைய வழியை குறித்து ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அது ஜீவனும் சமாதானமும். நீதியினுடைய வழி அது வேத வசனத்தினுடைய வழி. வேத வசனத்தினுடைய வழியில ஒருத்தன் போயிட்டு தொல்லையோடு இருக்க வேண்டிய அவசியமே இருக்கவே இருக்காது. தேவன் அப்படி வைக்கவே இல்லை. தேவனுடைய வார்த்தையின் மேல் நீங்கள் அன்பு கூர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கை கொண்டு அந்த வார்த்தைகளின்படி நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நிச்சயமாய் சொல்கிறேன், அது உங்களுடைய வாழ்க்கையில ஜீவனும் சமாதானமா இருந்துகிட்டே இருக்கும். ராமன் சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று என்ன செய்யுமாம், முத்தம் செய்யும். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுகிறேன், திரும்பவும் சொல்றேன், நீதி எது தெரியுமா, தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனத்துல ஒரு மனுஷன் நடக்க பழகிட்டான்னா, அவன் வாழ்க்கையில பார்க்காத சமாதானம் அவனை போய் சந்தித்து அவனை முத்தம் செய்து விடும். ஆமென். நான் இங்க இருந்து கோயம்புத்தூர் போறேன், கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் வர்றாங்கன்னா வழியில சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இங்க இருந்து கோயம்புத்தூர் போறேன், இன்னொருத்தர் கோயம்புத்தூர்ல இருந்து ஈரோடு போயிட்டாங்கன்னா வழியில பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் நீதியின் வழியில நம்ம நடக்க ஆரம்பிக்கணும். அவருடைய வசனம் ஒன்று மட்டும்தான் நீதி. அந்த வழிக்குள்ள ஒரு மனுஷன் போயிட்டு என் சமாதானத்தை நான் இழந்துட்டேன்னு சொல்லவே முடியாது. இந்த காலையிலே சகோதரர் சாட்சி சொல்லும்போது சொன்னார், நான் என்னுடைய பார்வைக்காய் ஆண்டவரிடத்தில் வந்தேன், ஆனால் அந்த பார்வை எனக்கு கிடைக்கல, ஆனால் எனக்குள்ள ஒரு சமாதானம் உருவாச்சு, எனக்குள்ள ஒரு சந்தோஷம் உருவாச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவரிடத்துல போய் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே, ஒருவேளை இந்த சமாதானத்தை எனக்கு நீ தொடர்ந்து தருவீரானால் எனக்கு பார்வை வேண்டும் என்கிற ஜெபத்தையே நான் மறந்துடுறேன் ஆண்டவரே, அப்படி ஒரு ஜெபத்தையே உங்ககிட்ட செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன். ஆண்டவர் இதுவரைக்கும் அந்த சமாதானத்தை எனக்குள்ளே தந்தார். ஆகவே நான் என் தேவைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபமும் எனக்கு இல்லாமல் போயிட்டு என்ற சாட்சியையும் இன்றைக்கு கேட்க ஆண்டவர் உதவி செய்தாரே. எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? ஹல்லேலூயா. தொல்லையின் திரட்சினால் வருகிறதான சொப்பனங்கள். ஆமென். இரண்டாவது சொப்பனம் மாயான சொப்பனங்கள். பிரசங்கி 5:7 பார்த்தோம். ஆமென். விழிக்கும் போது அது மறந்து போகிற சொப்பனங்கள். ஏசாயா 73:20, மன்னித்துக் கொள்ளுங்கள், சங்கீதம் 73:20 சொல்லுது, அது விழிக்கும் போது மறந்து போகிற. அதுக்கு காரணங்கள் கேட்க முடியாது, காரணமே இருக்காது. இதே இன்னொரு இடத்துல அதை குறித்து சொல்றாரு. ஏசாயா 29:8, பசியாய் தூங்க போவானா அவன். எப்படி பசியோடு தூங்க போவானா? 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்ட மாதிரி அவன் சொப்பனத்தை பார்ப்பான். ஆண்டவரே சொல்றாரு அந்த வசனத்தை, நீங்க வேணா வீட்டில் இருந்து போய் பாருங்க. பசிக்கிறவன் தான் புசிக்கிறதா சொப்பனம். அவன் போய் நல்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நல்லா சாப்பிட்ற மாதிரி பார்ப்பான். ஆனால் விழிக்கும் போதோ அவன் வெறுமையா உட்கார்ந்துட்டு இருப்பான். அதே பசி. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தாகமா இருப்பான். ஆனா பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி, நீங்க நினைக்கிற தண்ணி இல்லை, நல்ல தண்ணி குடிக்கிற மாதிரி சொப்பனத்தை பார்ப்பான். காலையில பாத்தீங்கன்னா விடாய்த்து போய் தவனத்தோடு உட்கார்ந்து இருப்பான். ஆமென். இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தேவனுடைய வார்த்தையை மறந்து போன ஒரு ஜனத்துக்கிட்ட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. அப்படி போனதுனால உன் வாழ்க்கை அப்படி இருக்கும். என் வார்த்தையை நான் உனக்கு எழுதி கொடுத்தேன், அதுல இருந்து நீ ஒன்றையும் அனுபவிக்க மாட்டேன்னு சொல்றாரு. நீங்க அதுக்கு அதிகாரங்களை வீட்டில் போய் நேரம் கிடைச்சி எடுத்து வாசிச்சு பாருங்க. அந்த வார்த்தையை என்னச்சுதார் ஆண்டவர் எழுதி கொடுத்துட்டு, எப்பா கர்த்தர் என்ன சொல்றாரு வாசிப்பா அப்படின்னு ஒருத்தங்கிட்ட சொன்னா அவன் சொல்றானா, எனக்கு வாசிக்க தெரியல, எனக்கு வாசிக்க தெரியாது. சரி ஓகே, உனக்கு தான் வாசிக்க தெரியாது, வாசிக்க தெரிஞ்சவங்ககிட்ட போய் அந்த பைபிளை கொடுக்குறாங்க, தேவனுடைய வார்த்தையை கொடுக்குறாங்க. அவன் சொல்றான், எப்பா இதை திறந்து வாசிக்க முடியல, இது முத்திரையிடப்பட்டிருக்கு, அதனால எனக்கு தெரியல. கையில வசனம் இருக்கு, ஆனா ஒன்றுமே அவர்களுக்கு பிரயோஜனம் செய்யல. அதே போல நான் உனக்கு
பிரயோஜனம் அளிக்க மாட்டேன். நீ உன் வீட்டில் பைபிளை வச்சுட்டு இருக்கலாம், உன் கையில பைபிளை சுமந்து வச்சுட்டு வந்திருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய அந்த அந்த அறைக்குள்ள அலங்கார பொருளாய் நீ வசனத்தில் வச்சிருக்கலாம். ஆனா அதில் இருக்கிற ஒரு நன்மையும் உன் வாழ்க்கையில நான் காண செய்ய மாட்டேன். ஆனா என்னுடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிந்து என்னுடைய சித்தத்தை நீ செய்யும் பொழுது நான் வைத்திருக்கிற சகல நன்மைகளையும் உன் வாழ்க்கையில புரண்டோட பண்ணுவேன். புரிந்து கொள்ளுகளுக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஏமன் மாயான சொப்பனங்களுக்கு ஆமென் கர்த்தர் நம்மை விலக்கட்டும். மூன்றாவது நான் சொன்னேன், பிசாசினால் வருகிற சொப்பனம். ஆமென். பிசாசு என்ன செய்கிறான்? மனுஷனுடைய சொப்பனங்கள்ல கலங்கடிக்கிறான். பல வேளைகளிலே நாம் ஆமென் மனுஷன் அயர்ந்து நித்திரை பண்ணுகிற நேரங்களில் சத்ருவானவன் வந்து களைகளை எண்ணங்களுக்குள்ளும் விதைத்து சொப்பனங்களினால் நம்மளை கலங்கடிக்கிறான். பயங்கர பயத்துக்குரிய சொப்பனங்களை கொடுப்பான். நம்ம கொலை செய்கிற மாதிரி, கழுத்து அமுக்கிற மாதிரி, யாராகிலும் வந்து நம்ம கடத்திட்டு போற மாதிரி, இப்படி கடும் சொப்பனங்கள் இதெல்லாம் பிசாசு ஆளுகைக்குள்ள வரும்பொழுது உண்டாகிறதான சொப்பனங்கள். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, யூதா அதிகாரத்துல 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, சொப்பனக்காரராகிய இவர்கள் தங்கள் மாம்சத்தை என்ன செய்கிறார்கள்? அசுத்திப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சொப்பனங்கள்லயே அவங்க பாவம் செய்துட்டு இருப்பாங்க. விளங்குறவங்க ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் பிசாசு கொடுக்கிறதான சொப்பனங்கள். ஆனால் கடைசியில நம்ம பார்த்தோம், தேவன் தருகிற சொப்பனம். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமேன். ஆமேன். தொல்லையின் மிகுதியினால் வருது, மாயான சொப்பனங்களும் மனுஷனுக்கு வருது, பிசாசானவனும் சொப்பனங்களை கொடுக்கிறான். அதே நேரத்தில் ஆண்டவரும் தம்முடைய பிள்ளைகளோடு சொப்பனங்களிலே இடைபடுகிறார். ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால், என்னாகவும் 12:6 நான் அவனுக்கு சொப்பனத்தில் பேசி நான் அவனுக்கு தரிசனத்திலே இடைபடுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ இவ்வளவு சொப்பனங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார், ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் என்பதை நீங்க சரியா கண்டுபிடிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். சரியா நிதானிக்கிறவர்களாக மாறணும். எப்படி பிரதர் ஆண்டவர் எனக்கு தருகிற சொப்பனங்களை நான் கண்டுபிடிப்பேன்? அதுக்கு தான் ஒரு வசனங்களை தந்தேன். மறுபடியும் அதை நாம் திருப்பிக் கொள்ளலாம். யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16 - 18 வரையான வசனங்கள். யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16 ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தா, ஆண்டவர் என் கூட பேசினா, அது சொப்பனமா மட்டும் இருக்க வேண்டாம். இன்னைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு, ஒரு செய்தி உங்களுக்கு வருது, இல்லாவிட்டால் ஆண்டவருடைய ஒரு நடத்துதல் உண்டாகுது. அதெல்லாம் எப்படி, எந்த அடிப்படையில் வகையிருக்க வேண்டும்? யோபு மிக அற்புதமாய் சொல்லுகிறார். அந்த வசனங்களை யாராலும் ஒருவர் வாசியுங்கள். சொப்பனம் என்றாலே அது ராக்காலத்தில் வர்றதுதான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பகல் காலத்தில் வந்து அதுக்கு பேர் சொப்பனம் இல்லை. ஆமே. அதனால தான் சொல்ல, பகல் கனவு பலிக்காது. சொப்பனம்னா அது ராக்காலத்து சொப்பனத்தில் ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தரிசனமாவார். முதலாவது தன்னுடைய வழிகளை மனுஷனுக்கு தெரியப்படுத்துவதற்காக, அவனுடைய செவிக்கு தெரியப்படுத்துவதற்காக ஆண்டவர் சொப்பனத்தை கொடுக்கிறார். இரண்டாவது, மனுஷன் தன்னுடைய செய்கைகளை வழிகளை விட்டு அகலும்படியாய் ஆண்டவர் மனுஷனுக்கு சொப்பனங்களை கொடுக்கிறார். மூன்றாவது, மனுஷனுடைய பெருமையை அகற்றும்படியாக ஆண்டவர் அவனுக்கு சொப்பனங்களை கொடுக்கிறார். இவ்விதமாய் எல்லாவற்றுக்கும் மேல் அவன் ஆத்துமாவை காக்கும்படியாய் ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்தை கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இடைப்படும் போது நல்ல 4 காரியத்தை உங்க மனதில் வச்சுக்காங்க. ஒன்று, அவருடைய வழியை நமக்கு சொப்பனங்களின் மூலமாய் அவர் தெரியப்படுத்துகிறார். இரண்டாவது, நம்முடைய வழிகளிலே இருந்து கர்த்தர் நம்மை தூரப்படுத்துகிறார். மூன்றாவது, நமக்குள் எழும்பி நிற்கிற பெருமைகளை அகற்றுகிறார். நான்காவதாக ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நம்முடைய ஆத்துமா நரகத்துக்கு செல்லாம அந்த சொப்பனங்களின் மூலமாய் ஆண்டவர் நம்மை எச்சரித்து காப்பாற்றுகிறார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. கண்ணை மூடி நீ லண்டனுக்கு போவ, இல்லைன்னா US வாங்கிட்ட வந்துடும் அப்படின்னு எல்லாம் யாராகலும் சும்மா நீ வீட்டை கட்டுவ, அது அதில் 10 அறைகள் இருக்கும், எதையாகலும் ஒன்றை கண்ணை மூடி சொன்ன உடனே அப்போதான் சிலர் ஆவிக்குள்ளாவாங்க. ஆமென். இவ்வளோ நேரம் அந்த ஆவி எங்கே போச்சுன்னே பத்மு தீவில் கொண்டு வந்து போட்ட போது யோவான் ஆவிக்குள்ளானா பரவாயில்ல, இவங்களுக்கு யாராவது இப்படி ஒரு 2 வார்த்தையை எடுத்து போட்டுட்டாங்கன்னா உடனே எங்கேருந்து அந்த ஆவி வந்து சேரும்னே தெரியாது. நான் யாரை குற்றப்படுத்துறேன்னு நினச்சிக்கிடாதீங்க. அப்படியெல்லாம் ஆண்டவர் பேசினார்னா அந்த சத்தங்கள் நமக்கு மிக தெளிவானதாக இருக்கும். ஆண்டவர் பேசினார்னா அது வேத வசனத்தின்படி வகையிருக்கக்கூடியதாக இருக்கணும். ஆமென். இந்த 4 காரியங்களை இன்னைக்கு நான் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கி கொடுத்துட்டு போறேன். முதலாவது, ஆண்டவர் சொப்பனங்களின் மூலமாய் தம்முடைய வழிகளை மனுஷனுக்கு, அவருடைய வழிகளை நமக்கு தெரியப்படுத்துகிறார். ஆமென். மத்தேயு சுவிசேஷம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அவனுடைய 19-20 வசனங்களை நீங்க பார்த்துட்டீங்கன்னா, அந்த வசனங்களை யாராக வாசியுங்கள் சீக்கிரமாய். அவருடைய புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட என்ன செய்திருந்தான்?
யோசனையாக இருந்தான். ஆமென். அப்பொழுது அடுத்த வசனமா வாசிங்க, போடுங்கப்பா. அப்பொழுது அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன்னுடைய மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியானது பரிசுத்த ஆவியினால் என்று கர்த்தர் சொப்பனங்களிலே யோசேப்போடு ஆண்டவர் தம்முடைய வழிகளை யோசேப்புக்கு தெரியப்படுத்துகிறார். ஆமென். இங்கே ஒரு காரியத்தை கூட நான் வலியுறுத்திட்டு போகணும்னு நினைக்கிறேன். அவன் இந்த யோசேப்பை குறித்து பைபிள் சொல்லுது, அவன் நீதிமான். அவன் நீதிமானா இருந்து, எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். நீதிமானுடைய ஒரு உன்னதமான கேரக்டர் என்ன தெரியுமா? யாராவது சொல்லுங்க. இப்ப வசனத்தை பார்க்காம நீதிமானுடைய இந்த வசனத்துல, நம்ம பார்த்த வசனத்துல நீதிமானுடைய கேரக்டர் என்ன? சத்தமா சொல்லுங்க. அவமானப்படுத்த. அதாவது நன்றாக யோசிக்கணும். ஏன் யோசேப்பு நீதிமான் தெரியுமா? தன்னுடைய, அதாவது மனைவியாக வேண்டியவளை, அது யாராகட்டும், மிகப்பெரிய குற்றத்தை செய்திருக்கிறாங்க. நீங்க அப்படிதான் புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு இப்ப திடீர்னு யாராவது நம்ம வீட்டில் ஒரு சிஸ்டர் ஓடி வந்து, அவங்க பார்த்தீங்கன்னா வயரெல்லாம் பெருசா இருக்கு, நான் வந்து பரிசுத்த ஆவியினால கர்ப்பவதி ஆயிட்டேன், அப்படி அதனாலதான் நீங்க யாரும் தப்பா எல்லாம் என்ன யோசிச்சுக்கிடாதீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்க? ஹலோ, அப்படி சொன்னா நம்ம ஆவியே வேற ஆவியா மாறிடும். நடக்கிறதே வேற இல்லையா? இப்ப யோசேப்பை நீங்க யோசித்து பாருங்க. என்னதான் சொல்லி இருந்தாலும் யார் அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? சரி, இவ்வளவு பெரிய ஒரு பொல்லாப்பு செய்திருந்தாலும் கர்த்தருடைய வசனம் சொல்லுது பாருங்க, யோசேப்பு ஏன் நீதிமான் தெரியுமா? அவனை அவமானப்படுத்த மனதில்லாமல். ஒரு ஆமென் சொல்லுங்கள். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய சகோதரர்கள் அல்லது உங்களுடைய சகோதரன் வரும்போது நீங்கள் சகோதர சகோதரிலாம் எடுத்துக்கிடணும். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட ஒருவர் பாவம் செய்கிற பொழுது நீங்கள் மறுபடியும் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அவர்களை அவமானப்படுத்துகிறவர்களாக இருந்தால் நீங்கள் நீதிமான்களாக இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? ஹல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யணும்? நான் கடந்த நாள்ல சொன்னேன், ஒருத்தர் தப்பு செய்யணும், அப்ப கண்டுக்கிடாம கண்ணையும் காதையெல்லாம் மூடி எப்படியே இருந்துட்டு போட்டு, இல்லை, அந்த பாவம் செய்த ஆத்துமா அவங்க திருப்பி அவங்க என்ன செய்யணும்? நீதியின் வழியில நடத்துறதுக்கு தனிப்பட்ட விதத்தில் அவங்களோட எச்சரிக்கலாம். ஒருவேளை சிறு பிள்ளைகளா இருந்தா அவங்க பேரண்ட்ஸ் இடத்துல அவங்கள சரியா கைட் பண்றவங்க இடத்துல நீங்க சொல்லிக் கொடுக்கலாம். ஒருவேளை வளர்ந்தவங்களா இருந்தா அவங்க ஆத்துமா காக்கப்படுவதற்காக அவர்கள் திரும்ப அந்த பாவத்தை செய்யாம தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்து அவங்க வந்து சேர்றதுக்கு ஏதுவா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? வாஞ்சியோடு கூட அவர்களை எந்த வகையில எச்சரித்தா அது அவர்களுக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும், அந்த அடிப்படையில நீங்க அவங்களை எச்சரித்தீங்கன்னா நீங்க நீதிமான்களா இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? ஹல்லேலூயா. ஆனா ஒரு செய்தியை கேட்ட உடனே, பாத்தியா அவன் பிரசங்கம் பண்ணும் போதே நினைச்சுக்கிட்டே இருந்தேன் இப்படிப்பட்ட ஆளா தான் இருப்பான்னு, அவன் கரெக்டா பண்ணிட்டான் பாத்தியா அப்படின்னு ஒரு 10 பேருக்கு போன் பண்ணி அதை சொல்லி அதுல இருந்து சந்தோஷம். அவன் ஆராதிக்கும் போதே எனக்கு ஒரு டவுட்டா தான் இருந்துச்சு, அவன் இப்படிதான் இருப்பான்னு சொல்லி. அப்படி ஒரு அவமானப்படுத்துகிற ஒரு கேரக்டர் உங்க மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா நிச்சயமா சொல்றேன், நீங்க நீதிமான்களாக, தேவன் உங்களை காண்கிற நீதிமான்களாக இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ராமேன் சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது, நிற்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் விழாதபடிக்கு என்ன செய்திருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். இன்னைக்கு நம்ம நிக்கிறோம்னா ஆண்டவருடைய பெரிய தயவு. ஹல்லேலூயா. அது நம்முடைய முற்பிதாக்களுடைய ஜெபமா இருக்கலாம், அல்லது ஆண்டவர் நம்மளை ஏதோ ஒரு கிருபையில தாங்கிக் கொள்வதா இருக்கலாம். அது நிமித்தமா நம்ம நின்றுகிட்டு இருக்கிறோம். ஆகவே நம்முடைய சகோதரர்களை குற்றம் சுமத்துகிறவர்களா நாம நிக்க கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். அன்றைக்கு பாருங்கள், ஒரு மகன் உண்மைதான் போய் துன்மார்க்கமா போய் வேசிகளோடு ஆசிகளை செலவு பண்ணிட்டு வந்தான். அப்பா ஏத்துக்கிட்டாரு. ஆனால் அவன் சகோதரன் சொல்லுகிறான், வேசிகளிடத்திலே ஆஸ்திகளை அழித்து போட்ட இவனுக்காக நீர் கொளுத்த கன்றை அடிப்பித்தேரு என்று தன் சகோதரனை அவமானப்படுத்துகிறவனாய் இந்த மனுஷன் மாறுகிறான். அல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் சொல்லுங்க, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல். ஆமென். ஆண்டவர் சொன்னார், முந்தினோர் அநேகர் பிந்தினோராக மாறுவாங்கப்பா. பிந்தினோர் அநேகர் முந்தினோரா என்ன செய்திருவாங்க? அதை சொல்லிட்டு இன்னும் கடுமையா அந்த அதிகாரத்தில் சொல்லுவாரு, உங்களுக்கு முன்னாடி ஆயக்காரர்களும் வேசிகள் எல்லாம் என் ராஜ்யத்துக்குள்ள வந்துருவாங்க. ஆமென். ஆனா நீ குற்றம் சாத்திட்டே இரு, நீ அவனை பார்த்து அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு பேசிக்கிட்டே இரு. ஆனா அவன் என்னைக்கு ஒரு நாள் போய் உட்கார்ந்து எங்கேயோ ஒரு மூலையில அழுது புலம்பி ஆண்டவரேன்னு தாவீத மாதிரி கதறி அவன் என்கிட்ட பாவ மன்னிப்பு வாங்கி என்கிட்ட வந்துருவான். ஆனா நீ என்ன செய்துக்கிட்டு இருப்ப? பாத்தியா அவன் இப்படி ஆயிட்டான் இப்படி ஆயிட்டான்னு சொல்லிட்டு நாளை கடந்து வேஸ்ட் பண்ணிடுவ.
இன்னைக்கு இந்த காலையில சொல்கிறேன், அவன் நீதிமானாய் இருந்தான். ஆமென். அதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஆமென். அவளை அவமானப்படுத்த மனதில்லை, தள்ளிவிடும்படி யோசித்து கொண்டிருந்தான். ஆண்டவர் சொன்னார், இல்லப்பா அவளை தள்ளி விடாத, இது என்னுடைய பிளான், திஸ் இஸ் மை பிளான். அல்லேலூயா. ஆண்டவர் அவனுக்கு தன்னுடைய வழிகளை அவனுக்கு அறிவிப்பதற்காய் ஆண்டவர் சொப்பனங்களை கொடுத்தார். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பேதுரு அந்த மேல் வீட்டு அறையிலே ஏறி ஜெபம் பண்ணும்படி காத்திருந்த பொழுது கர்த்தர் அவனோடு சொப்பனங்களிலே இடைப்பட்டார். அந்த சொப்பனங்களின் மூலமாய் தரிசனங்கள் அவனுக்கு உண்டாயிற்று. அந்த தரிசனம் பாருங்கள், வானத்திலிருந்து கூட இறங்கி வருகிறது. நிறைய அசுத்த மிருகங்கள் அதில் இருக்கு. பேதுரு சொல்கிறான், எதற்காக ஆண்டவரே? இதெல்லாம் நான் சிறு வயதிலிருந்தே சாப்பிட்டது கிடையாது. ஆண்டவர் சொன்னார், இல்லை, நான் சுத்தப்படுத்தினேன், அடித்து புசி. ஹல்லேலூயா. அப்படி பேசி கொண்டு இருந்த பொழுது பாருங்கள், புறஜாதி மார்க்கத்தில் இருந்து என்ன செய்கிறாங்க, அந்த கொர்நேலியு அனுப்பப்பட்ட ஆட்கள் பேதுருவை சந்திக்கிறார்கள். அப்பொழுது பேதுரு என்ன செய்கிறான், கொஞ்சம் இந்த பாண்ட அந்த சொப்பனங்களை தரிசனங்களை குறித்து யோசித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் சொன்னா, சந்தேகப்பட வேண்டாம், நீ போ, புறஜாதிகளுக்குள்ள நான் உன்னை எடுத்து பயன்படுத்துவேன். அது நிமித்தமாய், அந்த சொப்பனங்களின் நிமித்தமாய் அவன் புறஜாதிகளுக்குள்ள கடந்து போனான். கர்த்தர் பார்த்தீங்கன்னா பேதுருவை புறஜாதிகளுக்குள்ள எடுத்து பயன்படுத்துகிறார். அங்கே புறஜாதிகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தரலப்படுகிறார். யூதர்கள் அநேகர் அதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, ஐயோ, நம்மில் ஒருவருக்கு செய்யப்பட்டது போல இவர்களுக்கும் செய்யப்பட்டதே அப்படின்னு. ஆனால் பேதுரு அங்கே சொல்லும்போது சொல்வார், எப்பா உங்களுக்கு தெரியும், யூதர்கள் புறஜாதிகளிடத்தில் வருவது அவர்களுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா கர்த்தர் அதை எனக்கு வெளிப்படுத்தினார், காண்பித்தார். அதனால நான் என்ன செய்தேன், தைரியமா இன்றைக்கு உங்களிடத்தில் புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லும்படிக்கு தேவன் என்ன செய்கிறார்னா, சொப்பனங்களின் மூலம் அவருடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வழிகளை அவர் தெரியப்படுத்துகிறார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை பேர் அப்படி சொப்பனங்களின் மூலமாக தேவனுடைய வழிகளை அறிகிறீர்கள்? இந்த இடத்துல நிற்கிற அருமையான ஒரு சகோதரி கடந்த நாட்களில் ஒரு சாட்சியை சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த சபைக்கு அவர்கள் வருவதை குறித்து அநேகர் அவங்களுக்கு சொன்னாங்க. நான் அதெல்லாம் அவ்வளோ பெருசாக எடுக்கல பிரதர். ஹல்லேலூயா. அவங்க பையன் தான் இங்கே ஜான் இங்கே இருக்கிறான், அவன் வந்து ஹெல்ப் பண்ணுறான். அவனு சொன்னான், இங்கே காலை இப்போ இங்கே இருக்கிறான், வாங்க சர்ச்சுக்கு அப்படின்னு கூப்பிட்டான். ஆனால் நான் அதை அவ்வளோ பெருசாக எடுத்துக்கிடலை. டாக்டர் சுகந்தி ஆண்டி சொன்னாங்க, நாங்கள் ஒரு சர்ச்சுக்கு போகிறோம், ஆண்டவர் அந்த சர்ச்சில் ஆண்டவர் வசனங்களை கொடுக்கிறார். அதையும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இது எல்லாவற்றையும் கடந்த ஆண்டவர் எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். எனக்கு சரியா புரியல. நிறைய களஞ்சியங்கள்ல நிறைய ஆகாரங்கள் வைக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் நான் உனக்கு அந்த இடத்தின் வழியாக நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களோட பேசினார். அந்த சொப்பனங்களை கண்டு பேசின பிறகு நாங்கள் அகாப்பைக்கு வர ஆரம்பித்தோம். கர்த்தர் எங்களை என்ன செய்தார் தெரியுமா, அதிசயமாய் நடத்துகிறார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்கள். சகோதரி இங்க இருக்கிறாங்க, அதுக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட அநேக சாட்சிகள் ஆண்டவர் நம்மளை அவருடைய திட்டங்களை நமக்கு சொல்லி நம்மளை நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த நடத்துதல் உண்டாகும். இரண்டாவது, ஆண்டவர் சொப்பனங்களின் மூலமாய் நம்முடைய வழிகளிலிருந்து நம்ம என்ன செய்கிறார், அகற்றுகிறார். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 16:25 மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனா அது என்ன வழியா சொல்லுங்க? ஆமா, சில நேரத்தில் நம்ம தப்பு பண்றது நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. நம்ம அநேக ஆன்லைன்லையும் போயிட்டு இருக்கிறதுனால நான் நிறுத்தி கடந்து போகிறேன். இன்னும் கொஞ்சம் நேரங்கள் எடுக்க போகிறோம். கர்த்தர் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். பல நேரத்தில் நமக்கு செம்மையாய் தெரியும், நம்ம செய்கிற காரியெல்லாம் நமக்கு செம்மையாய் தெரியும். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நமக்கு தப்பா தெரிஞ்சு அதுக்கு மரணம் கிடைச்சிட்டுனா பரவாயில்ல பிரதர். நீங்கள் நல்லா யோசிங்க, செம்மையாய் தெரிந்தா கூட அந்த முடிவு என்னவா மாறிடும். இதை என்னைக்காவது உங்க கற்பனையில யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? நான் செய்யறது செம்மையா தெரிந்து நம்ம எப்படி வாழ்வோம் தெரியுமா, நான் எனக்கு ரைட்ஸ், அப்படித்தான் நம்ம பல நேரத்தில் யோசிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே நம்ம ரைட்ஸ். வேதம் சொல்லுது, உங்கள் நீதி அழுக்கு நிறைந்த கந்தையை போல இருக்கு ஆண்டவருக்கு முன்னாடி. பல நேரத்தில் நம்ம நான் ரைட்ஸ், நான் சரியா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்ற, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றும், ஆனால் அதனுடைய முடிவு அவனை மரணத்தில் கொண்டு போய் வைக்கும். கடந்த நாளில் ஒரு தம்பிகிட்ட கேட்டேன், எங்க பிரதர் சர்ச்சுக்கு போனீங்க? ஆமாம், நான் ஒரு குறிப்பிட்ட சர்ச்சுக்கு போனேன். சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு சர்ச்சுக்கு நல்லது, ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போய் ஆராதிச்சா இல்லையா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். என்ன போய் செய்தியை கேட்டேன்னு கேட்டேன். அவர் என்ன பிரசங்கம் பண்ணான்னு அவருக்கும் தெரியாது, நான் என்ன கேட்டேன்னு எனக்கும் புரியலை. ஒரு 10 நிமிஷத்தை ஓட்டி விட்டுட்டு வந்தேன்னாரு. அதுக்கு எதுக்கப்பா சர்ச்சுக்கு போகணும்? ஹல்லேலூயா. அதற்கு எதுக்காக நீ சர்ச்சுக்கு போகணும், பேசாம வீட்டில் உட்காந்துருக்கலாமே. இல்லை, அங்கே மெம்பர்ஷிப் இருக்கு பிரதர், அதனால ஏதோ ஒரு நேரத்தில் தலையை காட்டினாதான் உள்ள என்ன செய்யறாங்க, விடுறாங்க. ஹல்லேலூயா. பாருங்கள், மெம்பர்ஷிப்புக்காக ஒரு சபை, அடக்கத்துக்காக ஒரு சபை, உயிர்த்தெழுதலுக்காக ஒரு சபையா? யோசித்து பாருங்க பார்ப்போம்.
மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் ஏராளம் உண்டு. ஆனா அது உனக்கு 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 ஜீவனை கொண்டு வருமா? நீங்க செய்யற காரியங்கள் உங்களுக்கு ஜீவனை கொண்டு வருமா? நீங்கள் கேட்கிற சத்திய வார்த்தைகள் உங்களுக்கு ஜீவனை கொண்டு வருமா? அன்னைக்கு பேதுரு சொன்ன நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்திலே உண்டே ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்திலே போவோம்? ஆமென். யார் உங்களுக்கு நித்திய ஜீவனை தர முடியும்? நான் சொல்லுங்க, நீங்க எந்த சபைக்கு வேண்டுமானாலும் போங்கள். என்னை பொறுத்தவரையிலே ஒரு சபையை இங்கே ஸ்தாபிப்பதற்கு வரல. கர்த்தருடைய ஊழியக்காரனை நிற்கிற வரைக்கும் அவருடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசு மாதிரி ஒவ்வொருவராய் போய் கொண்டிருந்தாலும் நான் நினைக்கிறேன், இயேசு பிரசங்கம் பண்றாரு. முதல்ல பார்த்தீங்கன்னா அற்புதம் செய்த போது ஏராளமான வந்தாங்க. ஆனா நித்திய ஜீவ வார்த்தைகளை கொடுக்கும் போது ஒவ்வொருத்தரா போயிட்டாங்க. சரி, இனி நம்ம பிரசங்கத்தை மாத்திக்கிடுவோம், நம்ம பிரசங்கத்தினால இனி ஆத்துமாக்கள் கிடைக்காது போல இருக்கு, அதனால இன்னையிலிருந்து நம்ம மறுபடியும் என்ன தோசை இட்லிக்குள்ள வந்துருவோம். வந்தாரா என்ன? விளங்குறவங்க ராமன் சொல்லுங்களேன். கேட்டா நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களாப்பா? பிரைஸ் காட். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள், நான் சொல்வேன் உங்களுக்கு அது செம்மையாய் தெரியும், பெர்ஃபெக்ட்டா தெரியும், அதுல எந்த தப்பு நடக்காது. ஆனால் அதனுடைய முடிவு ஒருவேளை மரணத்தை நோக்கி உங்களை நடத்துமானால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? கடந்த நாள்ல ஒரு தம்பி கேட்கிறார், நீங்க செத்த உங்க சர்ச்சில் செத்தா எங்க பிரதர் நீங்க அடக்கம் பண்ணுவீங்க? ஒரு அடக்கத்துக்கு ஒரு இடம் இருக்கா? ஹல்லேலூயா. நான் சொன்னேன், எங்க சர்ச்சில் ஒரு 5-6 பேர் இறந்துருக்கிறாங்கப்பா, ஏதாவது பாடி வெளியில கிடக்கான்னு எனக்கு பார்த்து சொல்லுன்னு. பிரைஸ் காட். என்ன அடக்கத்துக்கு இடம்? யோசித்து பாருங்க பார்ப்போம். நம்ம செம்மண்லையும் அவங்க ஏதாவது கோல்டு மண்ணிலையும் அடக்கம் பண்றாங்க. யோசித்து பாருங்க. ஒரு கோவிட் வந்துச்சு, எத்தனை அடக்கத்தை பார்க்க முடியாம போச்சு. எத்தனை குடும்பங்களை, எத்தனை தகப்பன் தாய்களை எங்க கொண்டு போட்டாங்கன்னு கூட அவங்க குடும்பங்கள் பார்க்க முடியாம எத்தனை மனித வாழ்க்கை முடிஞ்சு போனதை பார்த்தோம். இப்படி ஒரு அடக்கத்திற்காகவா நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறோம்? இப்படி ஒரு அடக்கம் உங்களுக்கு கிடைப்பதற்காகவா ஆமென் இந்த ஜீவனுள்ள தேவனை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள்? ஹல்லேலூயா. இப்படி ஒரு குடும்பத்தை, ஒரு திருமண பந்தத்தை அடைந்து கொள்வதற்காக மட்டுமா நான் சொல்கிறேன், கர்த்தருடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள்? கர்த்தர் இதை கேட்க மாட்டார் நினைக்கிறீங்களா? யாரையும் குற்றப்படுத்த நான் சொல்லல. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. தப்பா இது தப்பா தெரிஞ்சா ஈஸியா என்ன செய்தரலாம்? மனம் திரும்பி ஆண்டவரே என் பாவத்துக்கு மன்னின்னு கேட்டுடலாம். ஆனால் நம்ம ரைட்ஸாக தான் போயிட்டு இருக்கிறோம். எல்லாம் சர்ச்சு தானே, எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாம் சர்ச்சானே நீயே முடிவு பண்ணுறதா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் பாஸ்டர் தானே. யார் சொன்னது எல்லாரும் பாஸ்டர்னு? ஆமென். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? பிரைஸ் காட். இன்னைக்கு சத்தியத்தை மறுதலிக்கிற எத்தனை தேவ மனிதர்கள் இன்னைக்கு எழும்பி வந்திருக்கிறாங்க தெரியுமா? நான் சொல்லாதிருந்தும், நான் அவர்களுக்கு தரிசனம் கொடாதிருந்தும், அவர்கள் நான் தரிசித்தேன் என்று சொல்லுகிற அந்த ஊழியக்காரர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். விளங்குறவங்க ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமென். இன்றைக்கு நம்முடைய வழிகளில் இருந்து அகற்றும்படியாய் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? நமக்கு சொப்பனங்களை கொடுக்கிறார். ஆமென். சாஸ்திரிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இயேசுவை பார்த்து விட்டு திரும்பவும் பிலாத்து இடத்துல அந்த அந்த அரண்மனைக்கு போகணும், இல்ல ஏரோது இடத்துல அரண்மனைக்கு போகணும்னு நினைச்சாங்க. ஆண்டவர் அந்த சொப்பனத்திலே அவர்களுக்கு தரிசி சொன்னா, நீ ஏரோது இடத்துல நினைச்சே வேண்டாம், போக வேண்டாம். ஏன்? இப்ப சாஸ்திரிகளை குறித்து பாருங்க பார்ப்போம். அவங்களுக்கு ஏரோது எப்படிப்பட்ட ஆள்னு ஏதாவது தெரியுமா? அவங்கள பொறுத்தவரையில் ஏரோது எப்படிப்பட்ட ஆளு? ரொம்ப நல்ல மனுஷன். ஏன்னா அவனை அன்போட ஏத்து என்னென்ன கொடுத்தாருன்னு தெரியல. ஏரோது அவ்வளவு சூழ்ச்சியா பண்ணியிருப்பானா? நிச்சயமா ஏன் என்னுடைய நாலேஜில் அவனுக்கு ஒரு நல்ல சாப்பாடு, ராஜ சாப்பாடு கூட கொடுத்துருக்கலாம். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு மின்ட் லெமன் எல்லாம் போட்டு நல்லா கொடுத்து நல்லா குடிங்கடான்னு சொல்லி குடிக்க வச்சு, ஏன்னா அவனுக்குள்ளதான் தெரியும் அவனுக்குள்ள இருக்கிற அந்த கசப்பு. இவங்களை பார்த்து நீங்க போய் தேவனை ஆராதனை செய்யுங்கள், அப்படி ஆராதனை செய்துட்டு வரும்போது எனக்கும் கூட ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, நானும் இவங்களுக்கு ஒரு ராஜா கூட இவ்வளவு தங்கமானவரா இருக்கிறாரு, நம்மளையும் கூப்பிட்டு அந்த தேவனை பணிந்து கொள்ள தானே சொல்றாரு, அதனால போவோம், அவங்களுக்கும் போய் ஆண்டவரை பத்தி 2 வார்த்தை சொல்லிட்டு அவங்களும் போய் கர்த்தரை தேடட்டுமே. பார்த்தா நல்லதா தான் தெரியுது. ஆனா ஆண்டவர் சொப்பனத்தில் இடைப்பட்டார். இங்க பாரு, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு தூரமோ என் வழிகளுக்கும் உன் வழிகள் அகன்றிருக்கப்பா. அதனால நீ என்ன செய்திராத, நீயா ஒரு முடிவு பண்ணிட்டு ஓடிராத. ஆண்டவர் சில நேரங்களில் சில இடங்களை தடுப்பார். ஆண்டவர் சில நேரங்களில் சில மனிதர்களை சந்திக்க தடுப்பார். ஆண்டவர் சில நேரங்களில் சில ஜனங்களிடத்தில் நாம் சந்திப்பதை தடுப்பார். ஏன் தெரியுமா? ஆமென். இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதை கடந்து விட்டு நீங்கள் ஏதோ பெரிய அன்பு வைத்தவர்களாக எண்ணி, நீங்கள் ஏதோ அவர்களிடத்தில் உண்மையை கண்டதாக யோசித்து விட்டு உங்கள் சொந்த வழிகளில் நீங்கள் போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருப்பார். இன்னைக்கு ஏன் சபையில் உங்களோட இப்படி பேசுறாரு? எனக்கு உங்களை ஆறுதல் படுத்த முடியும், தெரியும்.
ஆனால் ஏன் இப்படி ஒவ்வொரு வாரங்களில் ஆண்டவருடைய இருதயத்தை எடுத்து உங்களுக்கு நான் வைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஆண்டவருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. என்ன நோக்கத்திற்கு இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து வைத்தாரோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டியவனாய் நிற்கிறேன். நிர்பந்தமான மனிதனாய் நிற்கிறேன். ராமேன் சொல்லுங்களேன். கடந்த நாள் எத்தனையோ ஆறுதல் கூட்டத்தில் போய் பிரசங்கம் பண்ணோம் தெரியும். அன்னைக்கு போய் இதெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணல, ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்தேன். ஆனா எனக்கு தெரியும், அதை காட்டிலும் மெய்யான ஆறுதல் தேவனுடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கு உண்டாக வேண்டும். முதலாவது நம்முடைய வழிகளில் இருந்து முதலாவது தேவன் தம்முடைய வழிகளை நமக்கு சொல்வதற்காய் என்ன செய்கிறார்? காரியங்களை செய்கிறார். இரண்டாவது நம்முடைய வழிகளில் இருந்து நம்மை அகற்ற விரும்புகிறார். பிலாத்து கிட்ட ஆண்டவர் அந்த பிலாத்தினுடைய மனைவிக்கு சொப்பனத்தை கொடுத்தார். பிலாத்தே, நீ இந்த நீதிமான் மேல கையை வச்சிடாதப்பா, இந்த ராத்திரி சொப்பனத்தினால் நான் வெகுபாடுபட்டேன். ஆனாலும் பிலாத்தால ஒண்ணுமே செய்ய முடியல. வேதம் சொல்லுகிறது, அவன் தன் கரத்தை தண்ணியில கழுகிட்டு அவன் என்ன செய்தானா, நீதிமானாயிருக்கிற கிறிஸ்துவை உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ செய்யுங்கள், சிலுவையில் அறையணும்னு ஒப்பு கொடுத்துட்டானா. இதற்கா ஆண்டவர் எச்சரிக்கிறார். சில நேரங்களில் சிலருடைய வாழ்க்கை ஆண்டவர் என்னதான் எச்சரித்தாலும் சரி, சிலருடைய என்ன வேண்டாலும் நீங்க பேசிட்டு போங்க பிரதர், நாங்க எப்படி இருப்போம் சொல்லுங்க சொல்லுங்க. உழுது வச்ச கடப்பார மாதிரி நேற்றும் இன்றும் என்று மாறாமல் அசையாமல் என்றென்றைக்கும் லலித்திருக்கிற சீயோன் பர்வதத்தை போல. இதெல்லாம் சில நேரத்தில் நம்ம அப்படி வாழ்க்கையில் இருந்துருவோம். ஏமேன் அப்படித்தான் இருப்போமா? இல்லை பிரதர். பிலாத்து அறைய கொடுத்துட்டான். நான் கடந்த நாளில் சொன்னேன். அதுக்கப்புறம் பிலாத்துக்கு ஒரு டிசீஸ் வந்துச்சான். என்ன தெரியுமா? சரித்திரங்கள் அந்த பிலாத்தினுடைய வாழ்க்கையின் முடிவை குறித்து நீங்க ஹிஸ்டாரிக்கல் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. எங்க தண்ணியை பார்த்தாலும் ஐயோ ரத்தம், ஐயோ ரத்தம் அப்படின்னு ஒரு மன பிரம்மை, ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அளவுல பைத்தியமா மாறி அவன் கடைசியில தன்னுடைய ஜீவனை இழக்கிற அளவுக்கு பிலாத்தினுடைய வாழ்க்கை கடந்து போயிற்று. இந்த மதிய நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் எச்சரிக்கிற வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் ஒருவேளை தள்ளி கொண்டே வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஒரு நாள் அல்லேலூயா பிலாத்து மாதிரி ஒரு முடிவு. நம்முடைய வழிகளிலிருந்து நம்மை அகற்றுகிறார். மூன்றாவது என்ன தெரியுமா? அவன் சொப்பனங்களின் மூலமாய் நமக்குள்ள இருக்கிற பெருமையை ஆண்டவர் நீக்கி போடுகிறார். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். அல்லேலூயா. நேரத்தை நிமித்தமா வேகப்படுத்துறேன். தானியேலின் புத்தகம் 4 அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சர் என்கிற பாபிலோனிய ராஜா ஒரு சொப்பனம் காண்கிறார். அந்த சொப்பனத்தை பார்த்ததிலிருந்து பயங்கர கலக்கம். யாருக்கு? நேபுகாத்நேச்சர் என்கிற பாபிலோனிய ராஜாவுக்கு கலக்கம், திகில் அவனை சூழ்ந்து கொண்டதாம். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அவன் சகல ஞானிகளை, சாஸ்திரிகள் எல்லாம் கூப்பிட்டு சொப்பனங்களுக்கு விளக்கம் கேட்க ஆரம்பித்தான். ஒருவராலும் ராஜாவின் சொப்பனங்களை விவரிக்க முடியவில்லை. கடைசியாக பெல்ஷாத்சார் என்று சொல்லுகிற தானியேலை ராஜா அழைக்கிறான். ராமேன்னு சொல்லுவோமே, அழைச்சிட்டு சொல்றார், நான் இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன், இந்த சொப்பனத்துக்கு எனக்கு நீ விளக்கம் சொல்வாயா? அவ்வளவு சொப்பனங்களுக்கு விளக்கம் சொன்ன அந்த தானியேல் கூட ராஜாவின் சொப்பனங்களுக்கு விளக்கம் தெரிந்தும் ராஜாட்ட இது எப்படி சொல்லுவேன்னு தடுமாறி கொண்டிருக்கிறான். வேதம் சொல்கிறது, ஒரு நாளிகை வரைக்கும் தானியேல் பேசாம இருக்கிறான். ஒரு நாளிகை என்பது 24 நிமிடங்கள் என்று வகையறுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அளவுக்கு தானியேல் பதில் சொல்லாம இருக்கிறத பார்த்த உடனே ராஜா தானியேல்கிட்ட சொல்றாரு, சொப்பனத்தின் அர்த்தம் எதுவானாலும் நீ பரவாயில்லப்பா, எனக்கு ஏதோ புரியுது, எனக்கு எதிரான சொப்பனமா இருந்தால் நீ கவலைப்படாத, அதனுடைய பொருள் என்னவோ அந்த ராஜாவுக்காய் நான் நன்றி சொல்லுகிறேன். ராமேன் சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. சிதேக்கியா மாதிரி இல்லாம இருந்திருக்கிறானே, அன்னைக்கு எரேமியாவை கொண்டு போய் அவன் எங்க கொண்டு போட்ட? யோனதாப்புடைய வீட்டுல போட்டுட்டு அந்த சிதேக்கியாங்கிற ராஜா அவன் சொல்லுவான், இங்க பாரு எவ்வளவு கஷ்டப்பட்ட, இப்பமாவது நல்ல தீர்க்க தரிசனத்தை எனக்கு சொல்லுன்னு சொன்னான். எப்படி? எனக்கு அனுகூலமான பாசிட்டிவா ஏதாவது சொல்றியா? அப்ப எரேமியா சொன்னா, நீர் நினைச்சுவீர், செத்து போவீர், அதுதான் உனக்கு கொடுக்குற நல்ல தீர்க்க தரிசனம்ட்டான். எத்தனை பேர் அதெல்லாம் படிச்சிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீ இப்ப நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. இதே பாபிலோன் உன்னை இந்த கல்தேயர் உன்னை சிறப்பிடிச்சு உன்னை நாசமா நீ போவ, அதுதான் ஏன் நல்ல தீர்க்க தரிசனம்ட்டான். மறுபடியும் தூக்கி அவனை கொண்டு வந்து காவல்ல போட்டாங்க. ஆனா இந்த நேபுகாத்நேச்சருக்காக நன்றி சொல்லுகிறேன், என்ன தீர்க்க தரிசனமானாலும் பரவாயில்லப்பா, தைரியமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 24வது வசனத்திலே அப்பொழுது தானியேல் தீர்க்க தரிசனத்துக்கு விளக்கத்தை கொடுக்கிறார். 4 காரியங்கள். மனுஷரிடத்திலிருந்து நீர் தள்ளப்படுவீர். 1, 2 மிருகங்களோடு கூட சஞ்சரிப்பீர். 3 மாடுகளைப் போல புல்லை மேய்வீர். 4 ஆகாயத்தினுடைய பனி உன்னுடைய தலையை நனைக்கும். மீண்டும் சொல்லுகிறேன், மனுஷனிடத்திலிருந்து நீர் தள்ளப்படுவீர், மாடுகளோடு கூட சேர்ந்து புல்லை மேய்வீர்,
அங்கே அங்கே சொல்லும்போது மாடுகளைப் போல புல்லை மேய்வீர், மிருகங்களோடு கூட உங்களுடைய சஞ்சரிப்பீர், ஆகாயத்து பனியினால் உங்களுடைய தலை நனையும். அப்படி சொன்னாலும் கூட அங்க ஒரு ஆப்ஷனை கூட கொடுப்பார். என்ன தெரியுமா? அந்த 27வது வசனத்தில் சொல்றாரு, ராஜாவே உமக்கு அப்படி சம்பவிக்க கூடாது, அது உங்களுடைய எதிராளிக்கு இது சம்பவிக்கும்னு சொல்லி தான் அந்த சொப்பனத்தையே சொல்லிட்டு சொல்றான். நீர் ஒருவேளை உங்களுடைய வழிகளை விட்டு மாறி, ஒருவேளை உங்களுடைய பாவத்தை விட்டு நீங்க விலகி ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்தீங்கன்னா நான் அங்க சொல்லுவாரு, ஹல்லேலூயா, நிச்சயமாக இந்த தீமை உமக்கு வராம உம்மை விட்டு விலகி போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு இரக்கத்தின் செய்தியையும் இந்த தானியேல் அவனுக்கு அறிவித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆனாலும் பெருமை நிறைந்த நேபுகாத்நேச்சர் ஆமென் அவனுடைய உள்ள அடங்கல. இந்த செய்தியை அவன் கேள்விப்பட்ட பிறகும் கூட கர்த்தருடைய வசனத்துல சொல்லுது, 30வது வசனத்துல சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நான் கட்டின மகா பெரிய பாபிலோன், ஹல்லேலூயா, நான் கட்டின மகா, பாருங்க எவ்வளவு பெருமையினுடைய சத்தம். 33வது வசனம் சொல்கிறது, எப்பொழுது அந்த பெருமை அவனுக்குள் எழும்பி வந்ததோ அப்பொழுதே கர்த்தர் அந்த தீர்க்க தரிசனங்களை, அந்த சொப்பனங்களை நிறைவேற்றினார். மனுஷன் நின்று அகற்றப்பட்டார், மிருகங்களோடு கூட நடந்தார், மாடுகளோடு புல்லை மேய்ந்தார், ஆகாயத்தினுடைய பனியினாலே நனைந்து போனது. ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவருடைய இரக்கம் அவனை திரும்ப எழுப்பிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படி அந்த திரும்ப எழுப்புன பொழுது எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது. என்னன்னா, அந்த நேபுகாத்நேச்சர்ங்கிற ராஜா ஒரு சொப்பனத்தை பார்த்தான். அந்த சொப்பனம் நடந்து முடிஞ்சாலும் அதுக்கப்புறம் அவன் எழும்பும் போது எப்படி எழும்புறான் தெரியுமா? 37வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஹல்லேலூயா. ஆகையால் ஆமென். இப்போ இதுவரைக்கும் முதல்ல சொன்னா, நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் என்று சொன்ன அந்த நேபுகாத்நேச்சர் இப்பொழுது சொல்லுகிறான், ஆகையால் நேபுகாத்நேச்சராய் இருக்கிற நான், எல்லாம் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. என் பரலோகத்தின் தேவராஜாவை புகழ்ந்து, இதுவரைக்கும் தன்னை புகழ்ந்துகிட்டு இருந்தான். ஏமன் இப்பொழுது அவன் யாரை புகழ ஆரம்பிச்சிட்டான்? எஃப் மேஜர் கார்டு கொடுங்க பிரதர் டக்குன்னு. இதுவரைக்கும் தன்னை புகழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது அவன் பரலோகத்தின் தேவனை நினைச்சுதான் தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். பெருமை அகன்றிருக்கா இல்லையா? பாருங்கள், புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன், அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் எல்லாம் நியாயமானவைகள். அவரே சொல்றான், எவனுக்காவது கொஞ்சம் அகந்தை இருந்துச்சுன்னா, பெருமை இருந்துச்சுன்னா, அவர்களை எல்லாத்தையும் எந்த வழியில தாழ்த்தணும்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். ஆமென். என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றும். என்னை இயக்குகின்ற தெய்வமும் இயேசுதான், என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான். பாடுவோமா? என்னை இயக்குகின்ற தெய்வமும் இயேசுதான், என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான், என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான். கரங்களை தட்டி, என் பரலோக எத்தனை பேருக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், பெருமைகளை ஆண்டவர் அகற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரே ஒரு சொப்பனம் அவருடைய பெருமையை அகற்றிட்டு 4வது சொல்லுகிறேன், சொப்பனங்களை அவர் கொடுக்கும்போது உங்களுடைய ஆத்துமாவை காப்பாற்றுவதற்காய் அவர் சொப்பனங்களை கொடுக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளை பெலிஸ்திய தேசத்தின் அதிபதியாகிய அபிமெலேக்கு ஒரு நாள்ல சகோதரின்னு சொன்னது நிமித்தமா கூட்டிட்டு போயிட்டான். அந்த ராத்திரியில் ஆண்டவர் அபிமெலேக்கை சந்தித்தார். நீ இன்னைக்கு அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் செத்தாயின்ட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஐயோ ஆண்டவரே,
நான் உண்மையாக நினச்சி, நமக்கு தெரியுமே நான் நல்லவனா நினச்சி தான் கூட்டிகிட்டு வந்தேன்னா. ஆண்டவர் சொன்ன, நீ நல்லவன்லாம் எனக்கு தெரியும், ஆனால் நீ நினச்சிடக்கூடாது, பாவம் செய்திடக்கூடாதுங்கிறதுக்காக நான் உன்னை நினச்சதேன், தடுத்தேன்னாரு. ஹல்லேலூயா. உன்னை மட்டும் சொல்கிறேன், பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை தடுக்கிறாருன்னா ஆண்டவர் உங்களை ஏதோ நேசிக்கிறாருன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? இல்லை, எல்லாமே உங்களுக்கு க்ரீன் சிக்னலாகவே விழுந்துக்கிட்டு இருக்கு, பார்க்க ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வரல அப்படின்னா பரலோகமே உங்களை கைவிட்டுருச்சுன்னு அர்த்தம். விளங்குறவங்க மட்டும் ராமேன்னு சொல்லுங்கள். பாஸ்டர் ஹாலையில் எங்கே பார்த்தாலும் என்ன செய்யுது, நம்ம இந்த போடுற முட்டையெல்லாம் பொன் முட்டையாகவே தெரியுது பாஸ்டர், நான் எதை யோசிக்கிறேனோ அதெல்லாம் அப்படி அப்படியே சூப்பராகவே நடந்துகிட்டு இருக்குன்னா நீ முடிஞ்சேன்னு அர்த்தம். இல்லை பாஸ்டர், நான் நினைக்கும் போதே மண்டையில் ஒரு போடுறாரு, பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்குன்னா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் சொன்னார் பாருங்க அபிலாட்ட, நீ நல்லவன்னு எனக்கு தெரியும்பா, நீ உத்தம இருதயத்தோடு செய்தேன்னு தெரியும், ஆனாலும் நீ பாவம் செய்யக்கூடாது இல்லையா. ஆமென். வேதம் சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஆமென். எசேக்கியேல் 18:20. அதனால தான் நான் உன்னை தடுத்தேன்ப்பா. ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் வழிகளில் தடுக்கிறாரா? ஆமென். உங்களுடைய யோசனைகளை தடுக்கிறாரா? உங்களுடைய எண்ணங்களை தடுக்கிறாரா? உங்களுடைய செய்களை தடுக்கிறாரா? ஆண்டவர் மேலே கோவப்பட்டுறாதீங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ராமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா உங்கள் ஆத்துமாவை காக்கணும். இன்னைக்கு கூட இந்த பிரசங்கத்தின் மூலமாக கூட ஆண்டவர் எதை செய்வார். ஏன்னா அவருக்கு எதை செய்தாலும் உங்கள் ஆத்துமாவுக்காக தான் செய்வார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் மட்டும் ராமேன்னு சொல்லுங்கள். இப்பொழுது நான் சொன்னேன், சொப்பனங்களை நீங்கள் பார்க்கிற பொழுது என்னென்ன காரியங்களை நம்ம பார்த்தோம்? 4 விதமான காரியங்கள். ஹல்லேலூயா. முதலாவது, ஒவ்வொரு சொப்பனத்துக்கும் அபிஷேகத்துக்கும் நீங்கள் ஒரு விலை கொடுக்கணும். ரெண்டாவது நம்ம பார்த்த காரியம் என்ன? ஹல்லேலூயா. சொப்பனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சொப்பனங்களை நமக்கு காண்பிக்க வேண்டியதில்லை. மூன்றாவது நான் சொன்னேன், சொப்பனத்தை நம்பிய வாழ்க்கையை ஓட்டக்கூடாது. நான்காவது, எந்த சொப்பனமானாலும் வார்த்தையின்படி நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். இப்பொழுது ரெண்டாவது தலைப்பில் நம்ம பார்த்த காரியம் என்ன? முதலாவது, தொல்லையின் மிகுதியினால் சொப்பனங்கள் வரும், மாயான சொப்பனங்கள் உண்டாகும், பிசாசினாலும் சொப்பனங்கள் வரும், ஆண்டவரும் நமக்கு சொப்பனங்களை தருவார். மூன்றாவது தலைப்பின் கீழ் நாம் பார்த்த காரியம் என்ன? ஆண்டவர் உங்களுக்கு சொப்பனங்களை தரும்போது வேத வசனத்தின்படி அதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். முதலாவது, அவருடைய வழியை நமக்கு அறிவிப்பதற்காய் சொப்பனங்களை தருவார். ஆமென். ரெண்டாவது, நம்முடைய வழியிலிருந்து நம்மை அகற்றுவதற்காய் அவர் சொப்பனங்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவது, நம்முடைய பெருமையை நீக்குவதற்காய் சொப்பனங்களை கொடுப்பார். நான்காவது, நம்முடைய ஆத்துமாவை அழிவுக்கு காத்து அவருடைய ராஜ்யத்திலே கொண்டு வந்து நம்மை நிலைநிறுத்துவதற்காய் அவர் சொப்பனங்களை கொடுப்பார். நான் யோசேப்பின் சொப்பனங்களை கொஞ்சம் மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். அடுத்த வாரம் யோசேப்பு விழுந்த படுகொலியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இன்றைக்கி நம்ம இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த வாரங்கள் தொடர்ந்து போவதுக்கு ஈஸியாக இருக்கும். யோசேப்பு 2 சொப்பனங்களை கண்டான். எல்லாருக்கும் தெரியும், அதனால் வேகமாக போயிடும். 37:6-7 முதலாவது கண்ட சொப்பனம் என்னென்னா, ஒரு வயலிலே அரிக்கட்டுகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது யோசேப்பினுடைய அரிக்கட்டு என்ன செய்ததாம்? சொல்லுங்க, நிமிர்ந்து நின்றது. ஹல்லேலூயா. இப்பொழுது எல்லாருக்கும் இந்த சொப்பனம் புரிந்தது. ஒரு நாள் வரும், ஆமென், ஆண்டவர் யோசேப்பை உயர்த்துவார், யோசேப்பு உயர்த்தப்படுவான், எல்லாரும் யோசேப்பை சேவிப்பார்கள் என்கிற அந்த புரிந்து கொள்ளுதலை யோசேப்பினுடைய முழு குடும்பமும் எடுத்து அது புரிந்ததுனால தான் யோசேப்பை அவர்கள் பகைக்க நேரிட்டது. இப்போ நான் இப்படி சொல்லுறேன், முதல்ல சொன்னேன் சொப்பனம் உண்டு இருந்தால் அதற்கு ஒரு விலை குறையும் கொடுக்குன்னு சொல்கிறேன். இப்போ நான் திருப்பி சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்திருந்தால், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கனவை கொடுத்திருந்தா, அந்த கனவுக்கு எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை நான் சொல்கிறேன் சூழ்நிலைகள் எதிராய் வந்தாலும் அந்த கனவு நிச்சயமாய் நனவாகும். அது பகல் கனவாய் போகவே போகாது. விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆபகுக்கு 2:3 சொல்லுகிறது, தரிசனம் குறித்த காலத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவில் என்ன செய்யும்? விளங்கும். ஹல்லேலூயா. அது ஒரு காலமும் பொய் சொல்லாது, நீ அதற்கு காத்திரு. ஆமென். அதுக்கப்புறம் அது நிச்சயமாக வரும், அது ஒரு நாளும் தாமதிக்காது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருந்தா எல்லாம் இருண்ட நேரம் மாதிரி தெரியும், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு சில நேரங்களில் யோசிக்க வைக்கும். இனி என்ன பிரதர் தரிசனம் இருந்துட்டு, அதுதான் இப்ப நான் ஒரு குழியில விழுந்துட்டேனே, ஆனாலும் நான் சொல்லுகிறேன் தரிசனங்கள் நிறைவேறும். அல்லேலூயா. ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைத்த பொழுது மகிமையான ஊழியங்களை எனக்கு முன்பாய் ஆண்டவர் கொடுத்திருந்தா, ஆனால் நான் சொல்கிறேன் 2002 வருஷத்திலேயே
நான் நினைத்தேன் 2001 வருஷத்திலே என் ஊழியம் எல்லாம் முடிந்து போச்சு, அவ்வளவுதான், இதோட ஆண்டவர் என்னை கை கழுவிட்டாரு, இனிமேல் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நினைச்ச காலங்கள். ஏமேன். சில காலங்கள் போய் வேலை செய்த காலங்களும் உண்டு. ஆமென். ஆனால் ஆண்டவர் விடலை. ஏன்னா தரிசனத்தை அவர் வச்சிருக்கிறார், பொய் சொல்ல மாட்டார். விளங்குறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். குழியில இருந்து யோசேப்பை தூக்கி எடுத்தவர், சிறையில இருந்து ஜோசேப்பை உயர்த்தின கர்த்தர் ஜீவன் உள்ளவராய் என் வாழ்க்கையில இருந்தார். எல்லா உடைவுகளை கடந்து, எல்லா குழிகளை கடந்து ஆண்டவருக்கா எழும்பி வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா அவர் பொய்யுரையாத தேவன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, ஆமேன், அவர் சொல்லியும் நிறைவேற்றாதிருப்பாரோ. பொய் சொல்வதற்கு ஒரு மனுஷன் அல்ல, மனமாறுவதற்கு ஒரு மனுபுத்திரன் அல்ல. நான் சொல்றேன், எந்த வழிகளும் உன் வாசலை அடைக்க முடியாது. அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதாம். அதை அப்படியே உனக்கு செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீயோனின் சிறையிருப்பை 126:1 சொல்லுகிற சங்கீதம், சீயோனின் சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பும் பொழுது எப்படி இருப்புமா? ஒரு சொப்பனம் காக்குறது மாதிரி ஆண்டவர் சூழ்நிலையை மாத்திருவாரு. நீ ஒரு சொப்பனத்தை காலையில் எப்படி சொப்பனத்தை பார்க்கிற மாதிரி. ஏமேன். பாருங்கள், யோசேப்புக்கு சொப்பனம். ஆண்டவர் அந்த சொப்பனத்தை, அந்த தடைகள் எத்தனை வந்திருந்தாலும் கர்த்தர் நிறைவேற்றினார். ஆதியாகமம் 42:6, ஆதியாகமம் 43:26, 28, ஆதியாகமம் 44:14, ஆதியாகமம் 50:18. 5 முறை கர்த்தருடைய வசனம் சொல்லுது, யோசேப்பினுடைய சகோதரர்கள் தாழ விழுந்து யாரை பணிந்து கொண்டார்கள்? யோசேப். 5 முறை எழுதியிருக்கு. வீட்டில் போய் வேணா வாசிக்கிடுங்க, ஆன்லைனில் இருக்கு. வசனம் கிடைக்கலன்னா திருப்பி பாருங்க. 5 முறை. என தேவன் வார்த்தைகளிலே உண்மை உள்ளவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனா ஒன்றை மட்டும் சொல்றேன், ஆனா தரிசனத்தை நீங்க வாங்கின பிறகு, தரிசனத்துக்கு எதிராக காரியங்கள் நடக்கப்படும் பொழுது உங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க, உங்க தரிசனத்தை விட்டுறாதீங்க. நாம 105 சங்கீதத்தின் 19வது வசனம் சொல்லுது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டு கொண்டே இருந்ததாம். ஆமென். எத்தனை பேருக்கு தெரியுது இன்னைக்கும் ஆண்டவர் உங்களை புடமிட்டு கொண்டே இருக்கிறார் என்று? ஹல்லேலூயா. வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை. அதே போல கர்த்தர் சில நேரங்களிலே உங்களுடைய விசுவாசத்தை புடமிட்டு கொண்டே இருப்பார். அவன் குழியில போடப்பட்ட பொழுதும், அவன் அவமானப்படுத்தப்பட்ட பொழுதும், சிறைச்சாலையிலே தள்ளப்பட்ட பொழுதும், அவனுடைய சிநேகிதர்களால் மறக்கடிக்கப்பட்ட பொழுதிலும் அவன் வார்த்தையை விடல, அவன் தரிசனத்தை விடல, ஆண்டவர் தன் மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை மறந்து போகல, ஆண்டவரோடு கூட ஓடிக்கொண்டே இருந்தான். கர்த்தர் ஏற்ற நேரம் வரும் பொழுது அவனை அரண்மனையிலே அலங்கரித்தார். அல்லேலூயா. எத்தனை சூழ்நிலைகள் மாறினாலும் ஆண்டவர் மாறாதவர் பிரதர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதே போலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பைபிள் சொல்லுது, யோசேப்பு எப்படி இடுக்கண்களிலும் பாடுகளிலிருந்து எடுக்கப்பட்டாரோ. ஏசாயா தீர்க்கதரிசனம் 53:8 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இடுக்கண்களிலும் பாடுகளிலும் இருந்து எடுக்கப்பட்டார். ஆனால் பிலிப்பியர் 2:10-11 வசனங்கள் சொல்லுகிறது, 9, 10, 11 வசனம் சொல்லுது, அவரை பிதாவானவர் என்ன செய்தார் தெரியுமா? எல்லா நாமத்துக்கும் மேலான சகல முழங்கால்களும் முடங்குகிற நாமத்தை இயேசு கிறிஸ்து தந்து அவரை உயர்த்தினார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த யோசேப்பினுடைய அறிக்கட்டுகள் உயர்ந்ததை எப்படி ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்படி அதை பார்க்கறாங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உயிர்த்தெழுதல் இருக்கு பாருங்க, அந்த உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமா பார்க்கறாங்க. எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறீர்கள்? ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய அந்த அறிக்கட்டு என்ன செய்ததாம்? உயர்ந்ததாம். ஆமென். நீங்கள் அந்த அந்த பகுதியை நீங்க பார்த்துட்டீங்கன்னா, அவன் அறிக்கட்டு எழும்பி உயர்ந்து நின்றது. ஆதியாகமம் 37:7 நினைக்கிறேன். NIV டிரான்ஸ்லேஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, NIVல நீங்க போய் பாருங்க பார்ப்போம், அதுல இருக்கு சடன்லின்னு இருக்கும், திடீரென்று உயிர்த்து அவனுடைய அறிக்கட்டு உயர்ந்தது. அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராக இருக்கிற பாருங்க 37:7 வயல்ல அது NIV இருக்கா? இல்லை, சரி, ஓகே, போட்டு நேரம் இல்லை. காலையில் அதில் சொல்ல சடன்லி, திடீரென்று. அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், யோசேப்பு ஆமென் உயிர் தெழுந்து என்ன அடையாளம்? அவன் எல்லா பாடுகள்ல இருந்து உயிர் தெழுந்து, அவன் முடிஞ்சான்னு நினைச்ச இடத்துல இருந்து உயிர் தெழுந்து என்ன செய்தான் தெரியுமா? ஆமென். எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் ஜீவரட்சணை செய்யும்படியாய், அதாவது ஜீவரட்சணை உயிரை காப்பாற்றுறவரா மாறினான். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் உயிர் தெழுந்து ஆமென் இஸ்ரவேலுக்கும் புறஜாதியாகளாகிய நமக்கும் ஜீவரட்சணை செய்யும்படியான ஆமென் தேவனாய் உயர்த்தப்பட்டார். அவர் தான் உங்களுடைய ஜீவன் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது, அவருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம்.
யோசேப்பு உயிர்ப்பிக்கப்பட்டதன் மூலம் எகிப்து காக்கப்பட்டது. யோசேப்பு உயிர்ப்பிக்கப்பட்டதன் மூலம் இஸ்ரவேல் காக்கப்பட்டார்கள். இயேசு உயிர்த்தெழுந்ததன் மூலம் நாம் இப்பொழுது ஜீவனை பெற்றிருக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்ததன் மூலம் நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்கள். இரண்டாவது சொப்பனம் என்ன தெரியுமா? 37:9 சொல்கிறது, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை என்ன செய்துட்டு வணங்கிட்டு. இது இவ்வளவு நேரம் அமைதி காத்த அந்த யாக்கோபுக்கு இப்ப டென்ஷன் ஆகுறாரு. இவ்வளவு நேரம் கொஞ்சம் அமைதியா நீ மற்றவங்களெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த, என் மேல கை வைக்காம இருந்த, இப்ப என்னையும் கை வச்சிட்டியா அப்படின்னு யோசேப்ப சொன்னா, இந்த பிரசங்கம் எல்லாம் வேண்டாம், வேற பிரசங்கம் ஏதாவது இருந்தா என்ன செய் பண்ணு, வேற சொப்பனம் இருந்தா பார்த்து சொல்லு, இந்த மாதிரி சொப்பனம் எல்லாம் இனி உனக்கு என்ன வரக்கூடாது என்று அவனை கடிந்து கொண்டான். விளங்குறவங்க ராமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது 46ஆம் அதிகாரம் 5, 6, 7 யாக்கோபு தன்னுடைய ஆடு மாடுகள், மனைவி மக்கள், வேலைக்காரிகள், குடும்பங்கள் எல்லாரோடு கூட 70 பேர் என்ன செய்தாங்க தெரியுமா? அவர்கள் எகிப்துக்கு போனார்கள். 47ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை மட்டும் வாசிங்கள் பார்ப்போம். யோசேப்பு தன் தகப்பன் தன்னுடைய தகப்பனையும் தன் சகோதரையும் தன் குடும்பத்தார் அனைவரையும் ஆமென் அவரவர் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். ஆமென். இதை குறித்து பரிசுத்தவான்கள் என்ன சொல்கிறார்னா, இது 1000 வருஷ அரசாட்சி. ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். 1000 வருஷ அரசாட்சியில பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் கரத்துல அரசாட்சி ஒப்பு கொடுப்பார். ஆமென். எப்படி பார்வோன் யோசேப்பின் கையில நீ இதை அரசாட்சி செய்ப்பா, இதா எகிப்து தேசம் உனக்கு முன்னாடி கிடைக்கு, உன் விரல்ல அசைவில்லாம எகிப்தால சலனம் பண்ண முடியாது, ஆகவே உண்டா ராஜாங்கத்தை தவிர எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கிறேன், ஏமேன் நான் ராஜாவாக மட்டும் இருப்பேன், நீதான் ஆட்சி செய். அதே மாதிரி பிதாவாகிய தேவனும் ஏமேன் குமாரனாகிய கிறிஸ்துவிடத்துல தன் அதிகாரத்தை கொடுப்பார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஏமேன் தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. 33வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர் யாக்கோபின் குடும்பத்தை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு என்ன செய்யாது, முடிவராது. ஹல்லேலூயா. எப்படி யோசேப்பு உயர்த்தப்பட்டு ஆமென் இஸ்ரவேலுக்கும் எகிப்துக்கும் அவன் ஒரு ஜீவ ரட்சணையை செய்கிற ஒரு மனிதனாய் மாறினாரோ, அது மட்டுமல்ல நீண்ட நெடு நாட்களாய் எகிப்திலே யோசேப்பு நிமித்தமாய் ஆமென் அவர்கள் பராமரிக்கப்பட்டார்களோ, ஆசீர்வதிக்கப்பட்டார்களோ, அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி அவருக்காய் நீங்கள் நிறுந்திப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் நான் சொல்கிறேன், நாள் ஒன்று வரும் ஹல்லேலூயா, அந்த பிதாவின் சிங்காசனம் குமாரனுக்கு கொடுக்கப்படும். அவருடைய 1000 வருட அரசாட்சியிலே இயேசு கிறிஸ்துவினால் நாம் ஆளப்பட்டு அவருடைய பரிபூர்ண நன்மைகளை நாம் அனுபவித்து வாழ்வோம். விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஆமென் சொல்லுங்கள். முடிக்க போகிறேன். 2 தீமோத்தேயு 2:11 சொல்கிறது, அவரோடு கூட நீங்கள் மரித்தால் அவரோடு கூட பிழைப்பீர்கள், அவரோடு கூட பிழைத்தால் அவரோடு நீங்கள் ஆளுகையும் செய்வீர்கள். மீண்டும் சொல்லுகிறேன், அவரோடு மரித்தால். எப்படி பிரதர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி போய் இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் கூட நான் இன்னைக்கு போய் எப்படி மரிக்க முடியும்? ஹல்லேலூயா. ஆமென். நான் சொல்கிறேன், யோசேப்பு மரித்ததுக்கு அடையாளம் தான் ஆமென் அவன் உயிர்த்தெழுந்தான், அந்த பாடுகளிலிருந்து அவன் ஆளுகை செய்தான் ஆமென் ஜனத்தை. இயேசு கிறிஸ்து மரித்தார், ஹல்லேலூயா, அவர் உயிர்த்தெழுந்தார், ஒரு நாள் ஆளுகை அவர் கரத்தில் கொடுக்கப்படும். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீயும் அவரோடு கூட மரித்தால் அவரோடு கூட அந்த ஆளுகையிலே பங்கடைவாய். ஆமென். எப்படி நான் மரிக்க வேண்டும்? ரோமர் 6ஆம் அதிகாரம் அவருடைய 3, 5, 8 வசனங்கள் சொல்கிறது, யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றோமோ, அதாவது ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்தில் உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய மரணத்துக்குள்ளாக்குகிற ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ, அவர்கள் எல்லாரும் அவரோடு கூட மரணம் அடைந்ததை, மரித்ததை நீங்கள் அறியாமல் இருக்க எனக்கு மனதில்லை. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஞானஸ்நான ஆராதனை என்பது ஒரு மரண ஆராதனை. ஹல்லேலூயா. ஞானஸ்நான ஆராதனை என்பது கிறிஸ்துவோடு கூட நாம் அடக்கம் பண்ணுகிற ஒரு அடக்க ஆராதனை. நான் சொல்வேன், உலக வாழ்க்கைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் பிரதர்? ஆமென். நான் சொல்லுவேன், ஜீவனிலே துவங்கி மரணத்திலே முடிந்தால் அது உலக வாழ்க்கை, ஆனால் மரணத்திலே துவங்கி ஜீவனிலே முடிந்தால் அது தெய்வீக வாழ்க்கை. ஆமென். மரணம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை தொடங்கவே முடியாது. மரணம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் ஒரு ஸ்டெப்பு கூட வைக்க முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்கமே ஞானஸ்நானம் தான். ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். அது அது அவரோடு கூட அவர்கள் மரிப்பதற்கு அடையாளம். அப்படி மரித்தவர்கள் அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள். அடுத்து சொல்றாரு பாருங்க, மரித்தவர்கள் அவரோடு கூட பிழைப்பார்கள், ஆனால் அவரோடு கூட பாடுகளை சகித்தால். ஒருவேளை நான் சொல்லுகிறேன், அவரை ஏற்றுக்கொண்ட உங்களுடைய வாழ்க்கை
பாடுகளுக்குள் வருகிறதா? பயந்து போகாதிருங்கள். ஆமென். யோசேப்பு ஆளுகை செய்தான். இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே பிதாவானவர் ஆளுகை கொடுத்தார். அவரோடு கூட நீங்கள் பாடுகளை இன்றைக்கு சகிப்பீர்கள் என்றால் ஆளுகை செய்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேதம் சொல்லுது, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் என்ன செய்யுங்கள்? அடங்கியிருங்கள். 84 சங்கீதம் 11வது வசனம் சொல்கிறது, உத்தமமாய் நடப்பவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதறார். கொஞ்ச நேரங்களை இன்றைக்கு நான் அதிகமாக எடுத்துக்கொண்டேன், என்னிடத்தில் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பரலோகத்தின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசியிருந்தால் எழும்பி நில்லுங்கள். ஆமென். மற்றவர்கள் நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஜி மேஜர்மா. இன்னைக்கு ஆண்டுடைய வாக்கு தத்தங்களை எத்தனை பேர் உண்மையாய் நம்புகிறீர்கள்? சொப்பனங்களை குறித்த ஒரு தெளிவான பாடத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரா? ஏமேன். யாரோ ஏதோ ஒரு காட்சியை பார்த்துட்டாங்கன்னு அதை நம்பி ஓடிடாதம்மா. ஆண்டவருடைய காட்சியை, கல்வாரி அன்பை விட்டு உன்னை யாரும் திருப்பிற யாருக்கும் இடம் கொடுத்துறாத. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு தரிசனங்களை தரும்போது அதை சரியாய் நீங்க புரிந்து கொள்ளுங்க. யோசேப்பின் தரிசனம் அவனை உயர்த்திற்று. ஆமென். நேரம் வரும்போது கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அவரோடு கூட மரித்தால் அவரோடு கூட நீ பிழைப்பாய். ஆமென். அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட நீ ஆளுகை செய்வாய். அந்த வாக்கியத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மை நாதரே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மை நாதரே, உங்க வாக்க நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, உங்க வாக்க நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. எல்லாருமாக, தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், இயேசுவே இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே இயேசுவே நீர் வல்லவர், வாக்க நம்பி வந்து நிற்கிறோ, உங்க வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, உங்க வாக்க நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. கடைசியாக, நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாயிற்று. சொல்லுங்கள், நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாயிற்று. இந்த மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ, இந்த மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுமா, இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே இயேசுவே நீர் வல்லவர், மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ, இந்த மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உண்மையாகவே நீர் எங்களோடு பேசின தெய்வீக சத்தத்துக்காக நன்றி. ஆண்டவரே, என்னால் என்று ஒன்றுமில்லப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, சொப்பனங்களை குறித்து தான நல்ல பாடங்களை என் பிள்ளைகள் இருதயங்கள் என்றைக்கு உணரட்டப்பா. உம்முடைய அன்பை விட்டு பிரிக்கிற எந்த வழிகளுக்குள்ளும் போய்விடாதபடி, யோசேப்பு உயிர்த்தெழுந்தது போல இவர்கள் உயிர்த்தெழுந்து இயேசுவோடு கூட பாடுகளை சகிக்கிற இவர்கள் இன்னைக்கு 1000 வருட அரசாட்சிக்குள்ளும் கடந்து சென்று உடைய நாமத்தை உயர்த்துவதற்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, சாட்சியான சகோதரனின் குடும்பங்களையும் அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதியும். இன்னைக்கு வந்த ஒவ்வொரு சிறியோர் பெரியோர் வாலிப சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் ஒருவேளை ஆன்லைன்ல இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தால் அருமையான குடும்பங்களை பிள்ளைகள் ஆண்டவர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்களை, பிறந்த நாள் திருமண நாட்களை பார்க்கிற மக்களை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தை கொடுக்கிற ஜெபிக்கிற தாங்கிற மக்களை ஆசீர்வதிங்க. கண்ணீரோடும் பாரத்தோடும் இந்த இடத்துல ஆண்டவரே இந்த இடத்துல வந்திருக்காங்களே, என் பிள்ளைகள் மேல் இரக்கமுள்ளவராயிருங்க. உம்முடைய தரிசனம் ஒரு நாளும் ஆண்டவரே அது மாறாது என்பதையும் அது நிறைவேறும் என்பதையும் கர்த்தர் அவங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுங்க. நல்ல படைப்புகளை கொண்டு வந்து கொடுத்தாங்களே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எங்களோடு தோள் கொடுத்து இந்த ஊழியங்களை செய்கிற அத்தனை குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. மீண்டும் வருகிற வரை உம்முடைய சமாதானத்தின் கரம் பிரியாமல் எங்களோடு கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே. சொல்லுங்களேன், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆம், நம்முடைய ஆண்டவராயிருக்கிற இயேசுவின் கிருபை, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியம், சமாதானம் அனைவரோடும் குடும்பங்களோடும்
இன்றும் என்றும் மாறாமல் காப்பதாக. சொல்லுங்களாமே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக.